nature, Grandmaster Chok Kok Sui Mahaguruji Mailing to all the great ones, holy gurus, holy masters, saints, archangels, holy angels and spiritual helpers. எங்கள் அனைவருக்கும் இந்த அற்புதமான வாய்ப்பினை நீங்கள் தந்தருளியமைக்கு நன்றி. நல் உடல் ஆரோக்கியத்தினால் எங்களுக்கு ஆசிகள் வழங்கப்பட்டமைக்கு நன்றி. செல்வமும் செழிப்பும் எங்களுக்கு அபரிதமாக நீங்கள் அருளியமைக்கு நன்றி. எங்களுடைய பண்புகளை நீங்கள் மேன்மைப்படுத்தியமைக்கு நன்றி. அன்பான இறைவா, தெய்வீக ஒருங்கிணைப்பையும் பேரொழியையும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் எங்கள் அனைவருக்கும் நீங்கள் தந்தமைக்கு நன்றி. நன்றி முழு நம்பிக்கையுடன். We thank you in full faith. Inhale the blessings, exhale, be aware of your whole body. உங்கள் முழு உடலிலும் உங்கள் கவனம் வையுங்கள். உங்கள் இயல்பான நிலைக்கு நீங்கள் திரும்பிய பின் உங்கள் முகத்தில் சிறு புன்னகையுடன் உங்கள் கண்களை திறந்து பாருங்கள். Namaste. Thank you for joining us. Today நம்ம இன்னைக்கு ஒரு அமேசிங்கான டாபிக் பார்த்திருக்கோம். இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த ஹிடன் பவர்ஸ் நம்ம எப்படி நம்ம வெளியே கொண்டு வர்றது, இல்ல நமக்குள்ள இருக்கிற அந்த ஹிடன் பவர்ஸ் உடைய ரகசியங்களை நம்ம எப்படி நம்ம உணர்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, we all have lot of powers இருக்கு. நம்ம எல்லாருக்கும் பிசிக்கல் பவர் இருக்குது, எத்ரிக் பவர் or எமோஷனல் பவர் இருக்குது. அதே மாதிரி மென்டல் எபிலிட்டி, நிறைய பேர் நல்ல பெரிய படிச்சிருப்பாங்க, ரொம்ப அறிவாளிகளா இருப்பாங்க, நிறைய மெமரி பவர் வச்சிருப்பாங்க. ஸோ we all have different types of power. பட் சில பேருக்கு அதிகார பவர் இருக்கும் இல்லையா, அவங்க ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருப்பாங்க, இல்ல ஒரு நிர்வாக தலைவரா இருப்பாங்க. தே ஹேவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் இருக்கு. சில பேர் நாட்டை ஆளுற அளவுக்கு கூட அவங்களுக்கு பவர்ஸ் இருக்கு. பட் நம்ம இன்னைக்கு பேச போற பவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, த இன்டர்னல் பவர். த இன்டர்னல் பவர் அப்படின்னா என்ன இருக்கும்? இன்டர்னல் பவர் வேற யாருக்கும் நீங்க அதை எக்ஸிபிட் பண்ண முடியாது. பட் த இன்டர்னல் பவர் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்லி த்ரூ கேரக்டர் பில்டிங்ல தான் இது வரும். சரியா? இந்த கேரக்டர் பில்டிங், through character development or character building, you have a power which is called as the internal power. இது internal power னு சொல்றாங்க. இந்த பவர் நீங்க எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, there are two types of greatness. ஒன்னு primary greatness, இன்னொன்னு secondary greatness. primary greatness நீங்க பிறந்த பிறப்புனால இன்னாருடைய பையன், இன்னாருடைய இந்த ஊர்ல நான் பிறந்திருக்கேன், இந்த நாடு என்னுடைய நாடு, இதனால வர்றது primary greatness சொல்றாங்க. The secondary greatness எப்படி கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, it is from the personality ethicsனால உங்களுக்கு நீங்க வச்சிருக்கிற வேல்யூ சிஸ்டம் உங்களுக்கு ஒரு greatness கொடுக்கும். இந்த greatness இது personality growth னு சொல்லலாம். sometimes இது communicative skills னு சொல்லுவாங்க. இது ட்ரைனிங் மாதிரி, educational field of influence, strategic and positive thinking. இது பாசிட்டிவ் திங்கிங் மூலமா வரும். சரியா? நமக்கு நல்லா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க எஜுகேஷனல் பேக்ரவுண்டோ, உங்களுடைய நீங்க எவ்வளவு பெரிய பேச்சாளரா இருக்கலாம், நீங்க பெரிய பேச்சு திறமை இருக்கிறவங்களா இருக்கலாம், உங்களுக்கு பர்சனாலிட்டி க்ரோத் இருக்கலாம், நீங்க நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம், உங்களுக்கு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கலாம், அதே மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஸ்ட்ராட்டஜி கூட நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம். பட் சம்திங் எசென்ஷியல் ஃபார் சக்சஸ், இதெல்லாம் தாண்டி, உங்க படிப்பையும் தாண்டி, உங்களுடைய திறமைகள் இதெல்லாம் தாண்டி உங்களுக்குள்ள ஒரு எசென்ஷியல் திங் தேவையா இருக்கு சக்சஸ் அடையிறதுக்கு. The fact that something is essential for success. இது எதுல கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, perhaps in utilizing our human capacity to build on a foundation of generations before us. நமக்கு முன்னாடி இருக்கிற சந்ததியர்கிட்ட இருந்து நம்ம எல்லாரும் இன்வைட் பண்ண சில குவாலிட்டி ஒன்று இருக்குது. இது நம்ம சந்ததியர்கிட்ட இருந்து நம்ம கிட்ட வந்திருக்குது. We have inadvertently become so focused on our own building that we have forgotten our foundation that holds it up, and in reaping for so long where we have not sown. நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபவுண்டேஷன் நம்ம மறந்துட்டோம். அப்ப விளைச்சலே பண்ணாம, நம்ம விதைக்காம நம்ம அறுவடைக்கு தயாராயிடுச்சு. அப்ப இந்த கிரேட்னஸ் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தா, நீங்க விதைக்கிற ஒண்ணு, நீங்க கொடுத்துருக்கீங்களோ இது மூலமா ஒரு கிரேட்னஸ் என்ன செய்ய முடியும், உங்களால அடைய முடியும். If I try use human influence strategy and tactics and how to get other people to do what I want. சில பேர் என்ன செய்யறோம், நம்ம மற்றவங்க நம்ம சொல்படி கேட்கணும்னு நினைக்கிறோம். யாரெல்லாம்? நம்ம பிள்ளைங்க, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செயல்படுத்தணும்னு நம்ம எல்லாரும் முயற்சி செய்யணும். ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவல். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்தீங்கன்னா, ஒரு நிர்வாகமா ஒரு கம்பெனியே நீங்க சொல்றதை கேட்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும். நம்ம எம்ப்ளாயீஸ், நாங்க சம்பளம் கொடுக்குறாங்கல்ல, அவங்க கேட்கணும். அப்ப பீப்புள் யூ வாண்ட் டு எக்ஸிக்யூட் யுவர் பவர்ஸ். நீங்க அந்த பவர்ஸை நீங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கு என்ன செய்றீங்க, யூ ஆர் ட்ரைங் டு இன்ஃப்ளூயன்ஸ் இட் இன் மெனி மெனி வேஸ். நம்ம நிறைய விதங்கள்ல இந்த இன்ஃப்ளூயன்ஷியல் பவர்ஸ் நமக்குள்ள இருந்து நம்ம செயல்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ
டு ஒர்க் பெட்டர், டு பி மோர் மோட்டிவேட்டட், டு லைக் என்ன அவங்க என் மேல அன்பு வைக்கிறதுக்கு, ஒருத்தரை சண்டை போடாம இருக்கிறதுக்கு so many ways நம்ம ட்ரை பண்ணுவோம். While my character is fundamentally flawed. ஆனா உங்களுடைய குணங்கள், உங்களுக்குள்ள இருக்கிற நல்ல நடத்தைகள்ல ஒரு பெரிய flaw இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தவறு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? I cannot be successful. வெளியே வேணா எனக்கு பதவி கிடைக்கலாம், எனக்கு ஒரு உயர்வு இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள எனக்கு தெரியும்ல, எனக்கு ஒரு கேரக்டர் ஃப்ளா இருக்கிறத என்னால உணர முடியும்ல. மை டியூப்ளிசிட்டி வில் breed distrust. எனக்கு ரெண்டு முகமாக இருந்தேன், நான் வெளியே ஒண்ணு சொல்றேன், எல்லாரும் முன்னாடி நான் ரொம்ப தைரியமா இருக்கிற மாதிரி இருக்கேன், ஆனா உள்ளுக்குள்ள நான் உள்ள கோழையா இருக்கேன், எனக்கு இன்னும் அந்த நம்பிக்கை வரல, என் மேலேயும் நம்பிக்கை இல்லை, சுத்தி இருக்கிறவங்க மேலே நம்பிக்கை இல்லைன்னா நானே டிவாலிட்டியா இருக்கேன், எனக்குள்ள இரண்டு முகங்கள் இருந்துட்டே இருந்துச்சுன்னா people ஒரு நாள் இல்ல ஒரு நாள் you will be exposed. நீங்க இந்த கதை கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, ஒரு ஜக்கால் ஒரு இண்டிகோ இங்க்ல விழுந்துரும், அது இண்டிகோ இங்க்ல விழுந்தோடனே எல்லா அனிமல்ஸும் காட்டுல அதை பார்த்து இது ஏதோ வித்தியாசமான விலங்குன்னு சொல்லி பயப்படும். அப்ப எல்லா விலங்குகளும் இதுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கும். ஆனா அது எவ்வளவு நாள் கொடுக்க முடியும்? ஒரு நாள் மழை பெய்யும், அந்த மழையில அந்த குள்ளநீர் என்ன ஆயிடும், அது நனையும், நனைஞ்ச உடனே அதோடைய அந்த இண்டிகோ பெயிண்ட் அதை விட்டு போயிடும். போன உடனே அது குள்ளநீங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதே மாதிரிதான் நம்மளும், நமக்குள்ள டிவாலிட்டிஸ் இருக்கலாம். நீங்க வெளிப்புறமா அழகான தோற்றத்தோட நீங்க செயல்படலாம், ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர் இல்லைன்னா, உங்களுக்கு இன்டெகிரிட்டி இல்லைன்னா, வீக்னஸ் இருந்தா என்ன ஆகும்? இது even using the so-called human relation technique நீங்க வச்சிருந்தா கூட will be perceived as manipulative. உங்களை வெளியிருந்து பாக்குறாங்க, இவங்க நடிச்சிட்டாங்க, இவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க, இவங்க ஒரு சந்தர்ப்பவாதிங்கிறத ஈஸியா என்ன செய்வாங்க, people கண்டுபிடிச்சிருவாங்க. It simply makes no difference how good a realist is, even how good the intentions are. If there is little or no trust, there is no foundation for permanent success. நீங்க எவ்வளவுதான் ஒரு திறமைசாலியா இருக்கலாம், எல்லாத்தையும் நீங்க அடக்கி ஆளலாம், நீங்க எல்லாருக்கும் நீங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம், ஆனா உங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ்மேட்ச் இருக்குது, ஒரு மிஸ்ட்ரஸ்ட் இருக்குது, உங்க வார்த்தைகளுக்கும் உங்க செயல்களுக்கும் ஒத்து போகல அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா என்ன ஆயிடும், உங்களுக்கு பெர்மனன்ட் சக்சஸ் கிடைக்காது. only basic goodness gives life to technique. உண்மையிலேயே உங்க வாழ்க்கையில பெஸ்ட் டெக்னிக் என்னன்னா, பேசிக்கலா யூ ஹேவ் டு பி a good person. அந்த குட் பர்சன் தான் சீக்ரெட் ஆஃப் இன்டர்னல் பவர். அப்ப நீங்க உண்மையிலே குட்டா எப்படி இருக்கிறது? டு ஃபோக்கஸ் ஆன் டெக்னிக்ஸ் இஸ் லைக் cramming your way through school. நீங்க என்ன செய்றீங்க, சம்டைம்ஸ் யூ கெட் குட் கிரேட்ஸ், நம்ம சம்டைம்ஸ் நல்ல மார்க் வாங்கிடுறோம், பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு பார்த்து காப்பி பண்ணிடுறோம், ஏதோ ஒண்ணு பண்ணிடுறோம், இல்ல ஏதோ ஒரு இன்ஃபுளுன்ஷியலா நம்ம என்ன ஆயிடும், நமக்கு கிரேட்ஸ் எல்லாம் கிடைச்சிடும். ஆனா நமக்கு டிகிரி கூட வாங்கிடும்னு வச்சுக்கோங்களேன், your behavior or attitude, it has everything to do with your wrong map. நீங்க என்ன மாதிரி மனப்பான்மை வச்சிருக்கீங்க, உங்களுக்குள்ள என்ன மாதிரி குணங்கள் இருக்குங்கிறது it says a lot about you. உங்களை பத்தி இது நிறைய சொல்லும். சரியா? நீங்க ஒரு சப்ஜெக்ட சும்மா டிகிரி சேக் வச்சுட்டு அந்த சப்ஜெக்டே உங்களுக்கு புரியல, இல்ல அதுல உங்களுக்கு எந்த விதமான நாலேஜ் இல்லைன்னா, நாளைக்கு நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகாம எப்படி போகும்? நீங்க ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, ஆனா கம்ப்யூட்டர்ஸ் பத்தி உங்களுக்கு இன்டெப்த் நாலேஜ் இல்ல, நீங்க அதை ரொம்ப ஆர்வமா படிக்கும் போதெல்லாம் ஏதோ நம்ம ஒப்பேத்தி மார்க் வாங்கி பாஸ் ஆகி நம்ம டிகிரி வாங்கிட்டோம். பட் ஸ்டில் யூ நோ வாட் யூ நோ அபவுட் கம்ப்யூட்டர்ஸ். உங்களுக்கு தெரியும்ல, கம்ப்யூட்டர்ஸை பத்தி நமக்கு எவ்வளவு தெரியுங்கிற நாலேஜ் நமக்கு தெரியும்ல. அப்ப அந்த சப்ஜெக்ட் நீங்க மாஸ்டரி அடையலைன்னா, டெவலப் அண்ட் எஜுகேஷனல், உங்களுக்கு ஒரு எஜுகேட்டட் மைண்ட் இல்ல, ஒரு தொடர்ந்து உங்க நாலேஜ் ஆஸ்பெக்ட்ஸ் நீங்க கூட்டிக்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்யலைன்னா, யூ cannot be successful always. உங்களால எப்பவுமே நீங்க சக்சஸ்ஃபுல்லா உங்களை கண்ணாடியில உங்களால பார்க்க முடியாது. Did you ever consider how ridiculous it will be to try to ஒரு ஃபார்ம்ல எடுத்துக்கோங்க, ஒரு விவசாயி எடுத்துக்கோங்க, அவங்க ஸ்ப்ரிங் டைம்லயும் சரி, வின்டர் டைம்லயும் சரி, சம்மர் டைம்லயும் சரி, அவங்க நிலத்துல அவங்க எதையுமே விளையவே வைக்கல. ஆனா அவங்க ஸ்ப்ரிங் டைம்ல திருப்பி அவங்க எல்லாரும் ரெடியா ஹார்வெஸ்டுக்காக வந்தாங்கன்னா அது எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கும். இஃப் யூ ஹேவ் நாட் சோன் எனிதிங், there will be nothing left behind. இல்லையா? நீங்க ஒரு விவசாயியா இருந்தீங்கன்னா விதைக்கிற காலத்துல விதைச்சிருந்தாதான் அறுவடை செய்யற காலத்துல என்ன செய்ய முடியும், அறுவடை செய்ய முடியும். அதேதான் நமக்கும். there are no shortcuts. you always reap what you sow. அதுல ஷார்ட்கட்ஸே கிடையாது. நீங்க விதைக்கவே இல்லை, அப்ப நீங்க அறுவடை செய்யறதுக்கு நீங்க தகுதியே இல்லை உங்களுக்கு. This principle is also true. Ultimately, in human behavior, in human relationship, there are natural systems based on the law of the harvest. In a short run, in an artificial social system such as a school, you may be able to get in to learn how to manipulate a man-made rule.
இன்னைக்கு ஒரு ஸ்கூல் சிஸ்டம்ல வேணா நீங்க வந்து இருக்கிற போர்டுல இருக்கிற பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், டீச்சர்ஸ்க்கு நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், மணி உங்க பேக்ரவுண்டை வச்சுட்டு நீங்க என்ன செய்யலாம், நீங்க கொஸ்டின் பேப்பரை ஃபாலோ பண்ணி போகலாம், எதுனாலும் செய்யலாம் இன்னைக்கு நாட்டுல, ரைட்டா? பட் யூ கேன் டூ ஆல் தட் பிகாஸ் இட் இஸ் அ மேன்மேட் சிஸ்டம். இது வந்து மனிதர்களால தீட்டப்பட்ட ஒரு எஜுகேஷன் சிஸ்டம். ஆனா மேல இருக்கிறவன் தான் ஒரு திட்டம் வச்சிருக்கானே, அவனை எப்படி நம்ம மேனிபுலேட் பண்றது? The eyes of the heaven are continuously watching you, my friends. அப்ப நம்ம வந்து to play the game in most one shot or short-lived human interactions you can use through calm and skill and pretending to be interested in other people's hobbies. You can pick up quick easy techniques that may work in short-term situations, but secondary traits alone with no permanent work in long-term relationships. Eventually, if there isn't deep integrity and fundamental character strength, the challenge of life will cause true motives to surface and the human relationship failure will replace short-term success. நம்ம தற்காலிகமா நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு எல்லாருடைய குட் புக்ஸ்லயும் நம்மளுடைய பேரை நம்ம பொறிச்சிடலாம். ஆனா லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்ல இட் டசன்ட் ஒர்க். அது வந்து நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்க லாங் டேர்மா வச்சுக்கணும். அது பிசினஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இல்ல ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இல்ல ஒரு ஹவுஸ் ஹோல்ட் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், லாங் டேர்ம்ல எது ஒர்க் அவுட் ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஃபண்டமெண்டல் ட்ரேட்ஸ் ஆஃப் குட்னஸ் தான், ஃபண்டமெண்டல் கேரக்டர் தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். மெனி பீப்புள் வித் செகண்டரி கிரேட்னஸ் தட் இஸ் சோஷியல் ரெகக்னிஷன் ஃபார் தேர் டேலண்ட். இப்போ இன்னைக்கு நிறைய பேருக்கு செகண்டரி ஸ்ட்ரென்த் இருக்குது. அது எந்த மாதிரின்னு கேட்டீங்கன்னா ஒரு சோஷியல் ரெகக்னிஷன் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும், ஸ்டேட்டஸ் சிம்பிள் இருக்கும். ஆனா நீங்க நல்லா பாருங்க, எத்தனை பேர் இந்த சோஷியல் சிம்பிளுக்காக லிவ் அப் பண்றதுக்காக குழந்தைங்களுடைய எதிர்காலத்தையும் நிம்மதியும் நம்ம கில் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. நமக்குன்னு ஒரு சொசைட்டில ஒரு பேர் இருக்குது, நம்ம ஊர்ல நான் படிச்ச படிப்புக்கு ஒரு மதிப்பு இருக்குது, நான் பாக்குற உத்தியோகத்துக்கு எனக்கு ஒரு மதிப்பு இருக்குது, நான் வந்து இந்த ஊர்ல இவ்வளவு நாள் வாழ்ந்தனால எனக்கு ஒரு மதிப்பு இருக்குது. ஆனா இது எல்லாமே சோசியலா நமக்கு வந்ததுதானே தவிர இட் இஸ் நாட் இன்பில்ட் வித் யூ. There are of course situations where people have character strength but they lack communication skill. Of course சில பேர் வந்து ரொம்ப பெரிய பேச்சாளர்னு சொல்ல முடியாது, ஆனா அவங்களுக்குள்ள நல்ல நடத்தை இருக்கும், நல்ல கேரக்டர் இருக்கும், நல்ல குணம் இருக்கும். And that undoubtedly affects the quality of relationship as well, but the effects are still secondary. In the last analysis, what are the communicates far more eloquent than anything we say to do? We know their character, whatever they are eloquent or not. இப்ப சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பேச்சு திறமை இருக்கா இல்லையாங்கிறத பார்க்க மாட்டாங்க, அவங்க ஒரு நல்ல கேரக்டர் இருக்குங்கிறது தெரியும். whether they are human relation techniques or not, we trust them. சில பேர் நம்ம என்ன செய்வோம், நம்ம உண்மையிலே அவங்க நம்புவோம் and we work successfully with them. அவங்க கூட நம்ம வெற்றிகரமாக வேலை பார்க்க முடியும். காரணம் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்ட்ராங் பில்டிங் ஆஃப் கேரக்டர். அது வந்து அவங்களுடைய வம்சாவளியா கூட வந்துருக்கு. சில கேரக்டர் வந்து உங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து இல்லாம உங்களுக்கு அது வராது. நல்லா நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, உங்க குணங்களை நீங்க பாருங்க. உங்க கோவப்படுற தன்மையில இருந்து உங்களுக்கு நல்ல நடத்தைகள் வந்து இது எங்க அம்மா கிட்ட இருந்து வந்துச்சு, இந்த பொறுமை எங்க அப்பா கிட்ட இருந்து வந்துச்சு, இந்த ஒரு விஷயத்த ஆராய்ச்சி பண்ற திறன் வந்து என்னுடைய தாத்தா கிட்ட இருந்து எனக்கு வந்துச்சு. உங்களுடைய ஆன்சிஸ்டர்ஸ் வந்து ஜெனட்டிக்கல் காம்பினேஷன்ஸ் மூலமா நம்ம எல்லாருக்குள்ளேயும் நிறைய குட் குவாலிட்டிஸை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தனித்தன்னா வீக்னஸஸையும் விட்டுருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து பிகாஸ் யூ ஆர் அசோசியேட் இன் அ ஃபேமிலி, ஒரு குடும்பத்துல நீங்க இணைஞ்சனால இந்த குடும்பத்துக்கு இருக்கிற சில பலகீனங்களும் நமக்குள்ள இருக்குது, வீக்னஸஸ் அண்ட் வைசஸும் நமக்குள்ள இருக்குது. அப்ப இதுவுமே ஹெரிடிட்டரியா மேடம்னு கேட்டா ஆக்சுவலா இட் இஸ் கார்மிக்கல் கனெக்ஷன்ஸ் சொல்றாங்க. கார்மிக்கலி யூ ஆர் born with certain traits, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். கார்மிக்கலா பேச போனா இப்ப ஜெனட்டிக்கலை பத்தி சயின்ஸ் சொல்லுது, ஜீன்ஸ் என்ன சொல்லுது, உனக்கு இருக்கிற சில பிசிக்கல் ஃபீச்சர்ஸ், நமக்கு இருக்கிற மூக்கு, கண்ணு, நம்ம தலைமுடி, டெக்ஸ்டர் ஆஃப் த ஹேர், இதெல்லாமே ஜெனட்டிக்கல் காம்பினேஷன் சொல்றாங்க. ஆனா ஜெனட்டிக்கல் இன்ஜினியர்ஸ் என்ன சொல்றாங்க, மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பாசிபிள் காம்பினேஷன் இருந்துச்சு, ஏன்னு தெரியல. உங்க அப்பா கிட்ட இருந்து இதையும் உங்க அம்மா கிட்ட இருந்து இதையும் நீ வாங்கிட்ட. எங்க அப்பா மாதிரி எனக்கு தலைமுடி நல்லா இருக்குது, ஆனா எங்க அம்மா மாதிரி எனக்கு சீக்கிரமா வெள்ளையாயிடுது தலைமுடி. அப்ப we have imbibed this quality of the hair கிட்ட இருந்து நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, நம்ம அவங்க கிட்ட இருந்து இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம பிக் பண்ணி வாங்கியிருக்கோம். பட் ஸ்டில் இது நேச்சுரலாவே நமக்கு வந்திருக்குது. இது எப்படி பிசிக்கல் ஃபீச்சர்ஸ்ல பொருந்துதோ அதே மாதிரி உங்களுடைய எமோஷனல் ஃபீச்சர்ஸும் அதே மாதிரிதான். உங்க குணங்கள், உங்களுடைய குட் கேரக்டர், உங்களுடைய பொறுமை, நிதானம், உங்களுடைய பிறருக்கு உதவி செய்யற மனப்பான்மை,
பிறருக்கு நீங்க வந்து ஒரு காரியத்தை எடுத்து முடிக்கிற திறமை, அதே மாதிரி நீங்க முன் வச்ச கால பின் வைக்காத பர்சிஸ்டன்ட் கேரக்டர், உங்களுக்குள்ள இருக்கிற டிரைவ், இது எல்லாமே கூட யூ ஹேவ் இம்பைப்ட் ஃப்ரம் யுவர் பேரண்ட்ஸ். சம் ஆஃப் தெம் வி ஹேவ் லேர்ன்ட் ஃப்ரம் தெம், சம் ஆஃப் தெம் இஸ் ஆல்ரெடி இன் யுவர் பிளட். சில இது வந்து நம்ம அப்பா அம்மாவை பார்த்து நம்ம படிச்சிருப்போம். நம்ம சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை நம்ம பார்த்து we have learned from them. Certain things is already in your blood. அப்ப உங்க சிஸ்டர்ஸ் ஒரு 3 பேர் இருக்கீங்க, ஆனா எல்லாருமே அம்மா அப்பாவை தான் பார்த்து வளர்ந்துருப்போம். ஆனா ஒரே விஷயத்த பார்த்துருப்போமா தெரியல. there are 2 brothers actually. ஒரு பிரதர் வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, he is a complete drunk. அவர் ஒரு ட்ரக் அடிக்டா இருக்கிறாரு, ட்ரங்கா இருக்கிறாரு. அவர் ஃபேமிலி கூட எப்ப பாரு சண்டை பிடிக்கிறாரு. தினம் குடிச்சிட்டு வந்து ஒய்ஃப் அடிச்சிருவாரு, பிள்ளைங்களை வந்து பேடா ட்ரீட் பண்றாரு. அடிக்கடி அவங்க வீட்டுல வந்து போலீஸ் கேஸ் ஆயிருக்கு. அதே இது இன்னொரு பிரதர் இருக்கிறாரு. ஹீஸ் அ வெரி நைஸ் பர்சன், வெரி கல்ச்சர்ட் மேன். அவரும் இதே அளவு தான் படிச்சிருக்காரு. ஆனா அவர் வந்து ஹீஸ் ஹேவிங் அ வெரி குட் ரிலேஷன்ஷிப் வித் ஹிஸ் வைஃப். வைஃபையும் சரி பிள்ளைங்களையும் சரி நல்லா மதிச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குற அளவுக்கு வெரி ஜெனரஸ் அண்ட் வெரி கேரிங் ஹஸ்பண்டாவும் ஒரு வெரி குட் பியூட்டிஃபுல் ஃபாதராகவும் இருக்கிறார். இவங்க 2 பேருமே ஒரே பேரண்ட்ஸ் கிட்ட தான் பிறந்தாங்க. அப்போ ஒரு கொஸ்டின் வருது, 2 பேருக்குமே ஜெனட்டிக்கலா வந்திருக்கணுமேக்கா, அப்ப ஏன் அண்ணனுக்கு அது வரல, தம்பிக்கு மட்டும் அது வந்துச்சுன்னு கேட்டா 2 பேரும் இன்டர்வியூ பண்ணி பாக்குறாங்க. அந்த தம்பிக்காரர் சொல்றாரு, அண்ணன்காரன் சொல்றான், you know why I treat my wife badly? Because நான் என் அப்பாவை பார்த்தே இருந்தேன். எங்க அப்பா எப்ப பாரு குடிச்சிட்டு வந்து எங்க அம்மா கூட சண்டை போடுவாரு. அதை நான் பார்த்தே வளர்ந்தனால I have got this habit from him அப்படின்னு சொல்றாரு. தம்பிக்காரனை இன்டர்வியூ பண்ணி பாக்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு, நானும் எங்க அப்பா கிட்ட இருந்தா இந்த குணத்தை படிச்சேன். எங்க அப்பா எப்பவுமே எங்க அம்மா கூட சண்டை போட்டு எங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டதை நான் கண்ணு முன்னாடி பார்த்திருக்கேன். இந்த தப்பை நான் செய்யவே கூடாதுன்றதை நான் முடிவு பண்ணிட்டேன். சோ நான் என் லைஃப்ல இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுல நான் திடமா இருக்கேன்னு சொல்றான். See, the same scenario, the same environment, the same situations, but people are behaving differently. 2 பேர்கள் வெவ்வேறு மாதிரி அதே சிச்சுவேஷன்ஸை பார்த்து படிக்கிறாங்க. what you take in is depending on you. நீங்க எதை உள்ள எடுத்துக்க போறீங்கிறது உங்களை சொல்லிதான் இருக்குது. அப்ப வெளியே இருக்கிற காரணங்களை நம்ம என்ன செய்ய முடியாது. we cannot say என்ன இந்த சூழ்நிலையை தான் என்ன கைதியாக்கிடுச்சு, என்ன இவங்க தான் பேட் ஆக்கிட்டாங்க. we can never give excuses. what you build, what you develop depends on you. நீங்க எதை நீங்க உள்ள எடுத்துக்கணுங்கிறது உங்களை பொறுத்து இருக்குது. but anyway you have to develop something. Grandmaster Chofox என்ன சொல்றாங்க, you have to build your character னு சொல்றாங்க. அதனால தான் என்ன வேர்ட் யூஸ் பண்றாங்க, character building னு சொல்றாங்க. எதனால, there is something as I told you which is natural. இது வந்து nature னு சொல்றாங்க. ஆனா if you nurture yourself you can be whatever you want to be. நீங்க என்னுடைய பிறவி குணம்னு சொல்லி தயவுசெய்து தப்பிச்சுக்கிடாதீங்க. உங்க பிறவி குணம் எதுவாகவும் இருந்துட்டு போகுது. உங்க ரத்தத்துல எந்த ஜீன்னாலும் ஓடிட்டு போகுது. உங்க ஆன்சிஸ்டர்ஸ் கிட்ட இருந்து நீங்க எந்த ஜெனடிக்கல் காம்பினேஷன்னாலும் வாங்கிக்கோங்க. ஆனா கூட உங்களுக்குள்ள இருக்கிற சில குணங்கள் இது வேண்டாம் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை மாத்தக்கூடியது உங்க நேச்சர்ல தான் இருக்கு. நீங்க என்ன செய்யணும், நர்ச்சர் பண்ணணும். நர்ச்சர்னா என்னது, இப்போ ஒரு செடி வளருது, அந்த செடி எப்படினாலும் வளரலாம். அது பாசிட்டிவ்லி கண்டிப்பா அது என்ன செய்யும், போட்டோட்ராபிக்கா இருக்கும். எந்த சைடு வெயில் அடிக்குதோ அந்த சைட்ல என்ன செய்யும், அந்த செடி வளரும். ஆனா அந்த வளைஞ்சு வளருதேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம், அந்த கொடிக்கு ஒரு கம்பு கெட்டுறோம். அந்த கொடி அந்த கம்புல சேர்ந்து சுத்தி வச்சுட்டு அதை லேசா கட்டி வச்சிடும். அப்படி கட்டி வச்சுட்டு கொஞ்ச நாள் அந்த செடி அப்படியே சுத்தியே வளர்ந்துருச்சுன்னா அந்த கம்பை நீங்க எடுத்துட்டா கூட அந்த கொடி என்ன செய்யும், சுத்தி வளர்ந்த மணிக்கே நிக்கும்ல. அதுதான் நம்ம சில குணங்களை நீங்க ஹேபிட்ஸா மாத்திர தண்டியும் யூ வில் ஸ்டில் ஹேவ் டு, நீங்க ஃபால் பண்ணுவீங்க. ஒரு கிரீப்பர் மாதிரி நிக்க முடியாது இல்லையா, நம்ம வீக்கா இருக்கோம், we will fall. But once you start standing and you have a hold on it, நீங்க திரும்பி அதை நீங்க நர்ச்சர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அந்த ஒரு சின்ன கயிறு கொடுத்து அதை கட்டி வைக்கிறோம்ல, அதான் நர்ச்சரிங் த பிளான்ட். அந்த பிளான்ட்டை நீங்க நர்ச்சர் பண்ணீங்கன்னா ஒரு செடிக்கு எப்படி திடமா வளர முடியுமோ அதே தான் நீங்களும். உங்களுக்குள்ள இருக்கிற சில கேரக்டரை நீங்க மாத்தணும் நீங்க நினைக்கும் போது, when you start nurturing yourself continuously, persistently, without fail, any trait, any quality in you can change. உங்களுக்குள்ள எந்த குணத்தையும் நீங்க மாத்திடணும். தமிழ்ல சொல்லுவாங்க, 5ல விளையாதது 50ல் விளையுமா அப்படி கேட்பாங்க. 5 வயசுலயே மாறல, திருந்தல இந்த ஆளு 50 வயசுக்கு வந்தாங்க திருந்த போது, நாய் குணத்தெல்லாம் மாத்தவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா கிராண்ட் மாஸ்டர் சோவா என்ன சொல்றாங்க, மாத்த முடியாது, திருத்த முடியாது, செய்ய முடியாதுன்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. எனிதிங் இஸ் பாசிபிள் வித் எனர்ஜி. பிகாஸ் சூப்பர்ஃபிஷியலி சீன்
சாதாரண மனிதர்கள் வெளி தோற்றத்தை பார்த்து ஏமாந்துடுறாங்க. வெளி தோற்றத்தை விட உங்களுக்குள்ள இருக்கிற கெப்பாசிட்டி, த இன்னர் ஸ்ட்ரென்த் இன் யூ எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்னா த குவாலிட்டி ஆஃப் யூல தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க என்னதான் சூப்பரா ட்ரெஸ் பண்ணி மிக காஸ்ட்லியான புடவை கட்டி பயங்கரமான ஒரு காஸ்ட்லியான நெக்லஸ் வேர் பண்ணிட்டு போனா கூட people respect you not because of your appearance. People respect you because of your inner quality. உங்களுக்குள்ள குணம், உங்களுக்குள்ள ஒரு குவாலிட்டி இருக்கும். அது எனர்ஜெட்டிக்கலானது. அந்த எனர்ஜி தான் people என்ன செய்வாங்க, அவங்க ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அப்ப ரெகக்னிஷன், ரெஸ்பெக்ட், உங்களுடைய ப்ரொமோஷன், உங்க வாழ்க்கையில நீங்க பாக்குற பிசிக்கலா பாக்குற எவ்ரிதிங் இஸ் அசோசியேட்டட் வித் எனர்ஜி. எல்லாமே சக்தி சம்பந்தப்பட்டது. இன்ஃபேக்ட் எனர்ஜி வேர்ல்டுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் ஆகும்போது தான் நமக்கு தெரியுது, பிசிக்கலா நம்ம போடுற எஃபர்ட்டை விட just make energetical changes inside you. உங்களுக்குள்ள நீங்க எனர்ஜி மாற்றங்கள் செஞ்சீங்கன்னா physical changes can follow very very easily. ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இன்ஃபேக்ட் நீங்க இதை புரிஞ்சுக்கணும்னா நீங்க கிளேசியர் தியரி தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் த கிளேசியர் தியரி? கிளேசியர்ஸ் பார்த்திருக்கீங்களா? பனிமலைகள்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து தண்ணிக்கு மேல தெரிகிறது 25% ஆஃப் த பனிமலை தான் வெளியே விசிபிளா இருக்கு. அந்த மலையுடைய உண்மையான டெப்த், அந்த மலையுடைய உண்மையான பவர் எங்க இருக்கும்னா அந்த தண்ணிக்குள்ள இருக்கிறதா அதோடைய என்டையர் கெப்பாசிட்டி. அதுதான் நீங்க வெளி தோற்றத்தை பார்த்து தயவு செய்து ஏமாந்துடாதீங்க. நீங்க பாக்குறதுக்கு குண்டா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு உண்மையிலே சக்தி இல்லாமையும் இருக்கலாம். பாக்குறதுக்கு ஒல்லியா இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள நிறைய வலிமை இருக்கலாம். அப்ப உங்களை இன்னர் ஸ்ட்ரென்த்ல தான் நீங்க பிலீவ் பண்ணுமே தவிர குவாலிட்டி ஆஃப் எனர்ஜியில தான் நீங்க சேஞ்சஸ் கொண்டு வரணும். ஃபார் ஆக்டிவேட்டிங் யுவர் லைஃப், உங்க லைஃப்பை நீங்க சேஞ்ச் பண்றதுக்கு மிக முக்கியமானது அதுதான். சரியா? வில்லியம் ருடால்ஃப்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் டென்னசிங்கிற ஒரு ஊர்ல அமெரிக்கால பிறக்கிறாரு. அவங்களுக்கு வந்து அந்த லேடிக்கு வந்து 4 years இருக்கும்போது டபுள் நிமோனியா வருது, நிமோனியா காய்ச்சல் வருது. அதே டைம்ல அவருக்கு ஸ்கார்லெட் ஃபீவர்னு சொல்லி அந்த காலத்துல இருந்த ஒரு கொடூரமான ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன், அந்த ஃபீவரும் வந்துருச்சு. அப்ப டெட்லி காம்பினேஷன். இது என்ன ஆச்சுன்னா அவங்கள வந்து அவங்க வந்து கம்ப்ளீட் பேராலிட்டிக் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து கை கால்கள் அசைக்க முடியல. she had to wear a braces. அவங்க நடக்கணும்னாலே கால்ல ஒரு பெரிய ஷூ மாட்டிக்கணும். டாக்டர் said she would never put her foot on earth. அவங்க சின்ன 4 வயசுல இது நடந்தனால டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த பெண்ணுக்கு கால்ல வலிமையே இல்லை, எலும்பெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்குது, அவங்க இந்த ஜென்மத்துல நடக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் her mother encouraged her. அவங்க அம்மா அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்தாங்க. she got Vilina with a God-abled ability. அவங்க என்ன சொன்னாங்க, உனக்கு கடவுள் ஒரு அபிலிட்டி கொடுத்திருக்காரு, உனக்கு கடவுள் ஒரு சக்தி கொடுத்திருக்காரு, persistence and faith. She could do almost anything she wanted. நீ நினைச்சீனா நீ என்ன நினைக்கிறியோ அதை உன்னால செயல்படுத்த முடியுங்கிறத அவங்க நம்பினாங்க. Vilina said, I want to be the fastest woman on the track on this earth. நான் இந்த உலகத்துல இந்த ட்ராக்ல, இந்த ஓட்டப்பந்தயம் ஓடுறாங்க இல்லையா, அந்த ட்ராக்ல நான் ஃபாஸ்டஸ்ட் விமன் ஆகணுமா அப்படின்னு சொல்லி அவங்க தாயார்கிட்ட சொல்றாங்க. At the age of 9, against the advice of the doctor, she removed the braces and took the first step the doctor said she would never would. டாக்டர் சொன்னாரு, இந்த கால்ல இந்த பெரிய பூட்ஸ் போடாம நீ நடக்கவே கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா 9 வயசுல அந்த குழந்தை அந்த பூட்ஸை தள்ளி எடுத்து வச்சுட்டு நானா நடந்து பாக்குறேன், முடியலன்னா நான் ஷூ போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருந்த அந்த இரும்பு ஷூவை கலட்டிட்டு அவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. At the age of 13, she entered her first race. முதல் ஓட்ட பந்தயத்துல அவங்க பங்கேற்கும் போது அவங்க வயது 13 and came way last. அவங்க பின்னாடி தான் வந்தாங்க. அந்த ஓட்டப்பந்தயத்துல அவங்க ஜெயிக்கல, ஆனா அந்த ரேஸ்ல அவங்க என்ன செஞ்சாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணாங்க 13 வயசுல. And she entered her second and third and fourth and came way last. அப்ப 2வது 3வது 4வது 5வது போட்டி வரைக்கும் அவங்க பின்னாடி தான் அவங்க முடிச்சுட்டே இருந்தாங்க. Then until a day came when she was first. ஒரு நாள் வந்துச்சு ஓட்ட பந்தயத்துல அவங்க முன்னாடி வந்து அவங்க வந்து ஃபினிஷ் பண்ற மாதிரி வந்துச்சு. At the age of 15, she went to Tennessee State University and she met a coach by the name of Ed Temple. Ed Temple ஒரு கோச், அவங்க யோகம் பாருங்க, ஒரு அற்புதமான கோச், ஒரு அத்லீட் அவங்களுக்கு அறிமுகம் ஆறாங்க. She told him, I want to be the fastest woman on the track on this earth. இந்த பூமியிலேயே நான் தான் வந்து இந்த ட்ராக்ல ஃபாஸ்டஸ்ட் உமனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி அவங்க ஆசையை அந்த எட் டெம்பிள்ங்கிற கோச் கிட்ட சொல்றாங்க. With your spirit, nobody can stop you. And besides, I will help you. உன்னுடைய ஸ்பிரிட்டை வச்சு இந்த உலகத்துல யாராலையும் உன்னை தடுக்க முடியாது, நான் உனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி இந்த கோச் அந்த பெண்ணுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. The day came when she was in the Olympics. அவங்க ஒலிம்பிக்ஸ்ல டேக் பார்ட் பண்றாங்க. At the Olympics, you can match with the best of the best. Vilina was matched against a woman called
ஜுடாஹினா அப்படிங்கிற ஒரு பெண்ணு கூட அவங்க மேட்ச் பண்றாங்க, who had never been beaten. இந்த ஜுடாஹினாவை வந்து இதுவரைக்கும் அவங்க ட்ராக்ல யாருமே அவங்க தோக்கடிச்சதே கிடையாது. The first event was a 100 meters. அவங்க 100 மீட்டர்ஸ்க்கு அவங்க வந்து போட்டியிட ஆரம்பிக்கிறாங்க. And had never been beaten. வில்மா பெட் ஜட்டா ஹெலினாவை இவங்க என்ன செய்றாங்க, வில்மா வந்து அன்னைக்கு ஓட்ட பந்தயத்துல தோக்கடிக்கிறாங்க. and won her first gold medal. அவங்க ஃபர்ஸ்ட் கோல்ட் மெடலை ஒலிம்பிக்ஸ்ல ஜெயிக்கிறாங்க. the second event was 200 meter race. 100 மீட்டர்ஸ்ல ஜெயிச்சிட்டாங்க, 200 மீட்டர்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. வில்மா பெட் ஜூட்டா the second time, ரெண்டாவது முறையும் அவங்க தோக்கடிக்கிறாங்க and won her second gold medal. the third event was 400 meters dash. அடுத்து 400 meters dashல she was racing against Jutta one more time. In the relay, the fastest person always ran the last lap and they both anchored their teams. அந்த ரிலேயை டேக் பார்ட் பண்ணுவாங்கல்ல, யார் வேகமா ஓட திறமை இருக்குதோ ரிலேல 4 பேர் இல்ல 6 பேர் டேக் பார்ட் பண்ணுவாங்க. கடைசி லேப் யாருக்கு கொடுப்பாங்கன்னா யாரு வேகமா ஓடுவாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அப்படி பார்த்தா அன்னைக்கு டேல நடந்த அந்த ஒலிம்பிக்ஸ் மேட்ச்ல வில்மா தான் ஓடினாங்க. அந்த லாஸ்ட் லேப் அவங்க டீமுக்கு அவங்க தான் ஓடினாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, அப்ப அதே மாதிரி எல்லா டீம்லயும் ஃபாஸ்டஸ்ட் விமன் தானே ஓடி இருப்பாங்க. the first 3 people ran and changed the baton easily, but when it came to Velina's turn she dropped the baton. அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க கையில அந்த அந்த போல் வச்சிருப்பாங்க, அதுக்கு பேரு பேட்டன்னு சொல்லுவாங்க. அந்த பேட்டனை அவங்களுக்கு அந்த 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 முன்னாடி ஓடினவங்க பாஸ் பண்ணும்போது அவங்க கையில அந்த பேட்டனை வாங்கும்போது கீழே போட்டுட்டாங்க. சரியா, she dropped it, but Vilma saw Jutta shoot up. அந்நேரம் அவங்க திரும்பி பாக்குறாங்க, அவங்களுடைய ஆப்போனன்ட் வந்து வேகமா அவங்க தாண்டி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. shoot up to the other end. she picked up the baton. குனிஞ்சு அவங்க கீழே போட்ட பேட்டனை தூக்கிட்டு she ran like a machine. ஒரு மெஷின் மாதிரி அன்னைக்கு அந்த லாஸ்ட் லேப் அவங்க ஓடினாங்க. ஜுட்டா a third time won her third gold medal. மூணாவது கோல்ட் மெடல் அவங்க தூக்குறாங்க. in this it became history. அது வந்து உலகத்துல ஒரு ஹிஸ்டரியை பதிச்சிச்சு. that a paralytic woman became the fastest woman on the earth. அப்போ பேரலிட்டிக் விமன் அவங்களால நடக்க முடியாதுன்னு டாக்டர்ஸ் சொன்ன ஒரு பெண் வந்து அன்னைக்கு உலகத்தை 1960 ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ்ல அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்ப இந்த ஸ்டோரி நான் எதுக்காக அவங்க சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, the inner power is within you. உங்களுக்குள்ள தான் இருக்கு. உங்களுக்குள்ள மாற்ற முடியாத சில சக்திகள் ஒளிஞ்சிருக்கு. it is just waiting for you to tap them. அது உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அப்ப உங்க லைஃப்ல இன்னைக்கு நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராப்ளம் எதுவாகவும் இருக்கட்டும், இது முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா it is not possible, but you have to self talk. இது நம்ம எப்படி மாத்தி அமைக்கிறதுன்னு பார்க்கலாம். What a lesson to be learned from Vilma. Vilma கிட்ட நம்ம என்ன படிக்கணும்? It teaches us a successful people do it in spite of. அப்ப அவங்க in spite of, எனக்கு இந்த பலவீனம் இருக்குது, என்னால ஓட முடியாது, ஆனாலும் நான் ஜெயிப்பேன். சரியா, not in the absence of. எனக்கு இந்த ஊனம் இல்லைன்னா நான் ஜெயிப்பேன், அது கிடையாது. இது இருந்தும் நான் ஜெயிப்பேன். அப்ப இந்த சூழ்நிலை இருந்தும் நான் இன்னைக்கு வாழ்க்கையில முன்னேறுவேன். இந்த ஸ்பிரிட் தான் வில்மா கிட்ட நம்ம படிக்க வேண்டிய ஸ்பிரிட். when we hear or read stories of people who have turned adversities into opportunities, வில்மா கதை மாதிரி இந்த ஒலிம்பிக்ஸ்ல ஜெயிச்ச 1960 ஜெயிச்ச இந்த பெண்ணுடைய கதையை கேட்கும் போது நமக்கு உடம்புல ஏதோ ஒண்ணு செய்தில்ல. அப்ப இந்த ஸ்டோரிஸ் நம்ம கேட்கும் போது நமக்கு என்ன வருதுன்னா, doesn't it motivate us? நமக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் வரலையா? யோசிச்சு பாருங்க. இது மாதிரி எவ்வளவோ ஆட்டோபயோகிராபிஸ் அண்ட் பயோகிராபிஸ் வாசிக்கும் போது எங்கெல்லாம் இருந்து மக்கள் வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஆக்சுவலா இன்னொரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி which inspired me a lot என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் இருக்கிறாரு. அவர் வந்து என்ன ஆகுறாருன்னா, அவருக்கு ஜெர்மன் டைம்ல, அதாவது நாசிசம்ல வந்து அவரை வந்து அவர் ஒரு ஜூயிஷ் மேன், வெரி ஆர்டினரி மீடியாக்கர் பர்சன், காட் ஃபியரிங் பர்சன். அவரை வந்து அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல வந்து அவரை இம்ப்ரெசன் பண்ணிடுறாங்க. அவர் கண்ணு முன்னாடியே அவருடைய என்டையர் குடும்பத்தை வந்து ஷாக்கிள் பண்ணிடுறாங்க, கொண்டுறாங்க. எவ்ரிபடி டைஸ், த மதர், த ஃபாதர், த பிரதர்ஸ், எவ்ரிபடி வந்து அவர் கண்ணு முன்னாடியே ஸ்ட்ரிப் பண்ணி நேக்கடாக்கி அவங்க கொண்டுறாங்க. இவரையும் வந்து ரொம்ப டிமீனிங் சிச்சுவேஷன்ஸ்ல இவர் வச்சிருக்காங்க. அவருடைய தன்மானத்தை கம்ப்ளீட்டா ஷேட்டர் பண்ற அளவுக்கு அவருக்கு அவ்வளவு கொடுமைகள் நடக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. ஆனா அவரை வந்து ஒரு கேம்ப்ல போட்டிருக்காங்க. என்னைக்குனாலும் அவரையும் என்ன செஞ்சிடலாம், அந்த ஆர்மி மேன் வந்து ஷூட் பண்ணிடலாம். பட் அவர் வந்து ஒவ்வொரு நாளும் அந்த கேம்ப்ல இருக்கும்போது அவர் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, he self talks to himself. அவர் என்ன சொல்றாரு, the people outside me have influence on my freedom. என்னை வெளியே விட மாட்டாங்க, எனக்கு ட்ரெஸ் கொடுக்க மாட்டாங்க, என்னை பாதி நேரம் நேக்கடா வச்சிருப்பாங்க. ஆனா கூட எனக்குள்ள ஒண்ணு இருக்குது, அந்த உள்ள இருக்கிற விஷயத்த அவங்களால தட்டி பறிக்கவே முடியாது. அப்ப அவர் என்ன செய்வாரா, தனிமையில இருக்கும் போதெல்லாம் அவர் யோசிச்சு பார்ப்பாரு,
நம்ம இந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல இருந்து வெளியே வந்துடுறோம், நம்ம ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில கோட் சூட் போட்டு நம்ம கிளாஸ் எடுக்கிற மாதிரி அது கற்பனை செய்வார். மறுநாள் என்ன செய்வாராம், அவர் ஒரு பெரிய லெக்சர் ஹால்ல ஆயிரக்கணக்கான பேர் அவருக்கு கை தட்டுற மாதிரி அவர் விஷுவலைஸ் பண்ணிப்பார். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, என்னை இந்த மாதிரி என்னுடைய சுதந்திரத்தை, என்னுடைய இன்டர்னல் சுதந்திரத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது, தட்டி பறிக்க முடியாது சொல்றாரு. அப்ப இந்த ஸ்டோரி நம்ம இவருடைய லைஃப்ல இருக்கிற கஷ்டத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாம் ஒண்ணுமே அனுபவிக்கலன்னு மட்டும் தெரியுது. ஆனா நம்ம ஒண்ணுமே இல்லாததுனால சின்னதா ஒண்ணு வந்தா கூட அதை ஏதோ பெருசா மழை மாதிரி நம்ம தூக்கி வச்சுக்கிறோம். அப்ப in front of these people who fought these adversities, it was outside, no hope, nothing. நிறைய நாட்களுக்கு அவருடைய ஆட்டோபயோகிராபி வாசிச்சோம்னா பாத்தீங்கன்னா சுத்தி வந்து அவருக்கு என்ன டேயா நைட்டான்னு தெரியாதோ அந்த அளவுக்கு ஒரு இருட்டு ரூம்ல வச்சிருப்பாங்க. சாப்பாடே இல்லாம எத்தனை நாள் போதுன்னு கூட அவருக்கு தெரியாது. ஃபுட்டே இல்லாம மெனி டேஸ் கூட அவங்க இருப்பாங்க. அடுத்து நம்ம இருப்போமா, சாப்பிடுவோமா, மாட்டோமான்னு தெரியாத நம்பிக்கை. நமக்கு அப்படி இல்ல. ஆனா நம்ம பாருங்க, இந்த சாப்பாடு இருந்துமே இது சரியில்லை அது சரியில்லைன்னு நம்ம குத்தம் தான் சொல்றோம். எதெல்லாம் நம்ம காரணமா வச்சிருக்க முடியுமோ, எனக்கு சாப்பிட பிடிக்கல, காரணம் என் வீட்டுக்காரர் பேச மாட்டேங்கிறாரு, ரொம்ப பெரிய கஷ்டம் நாட்டுல, பட் we are doing and finding so many ways to become problematic. ஆனா உண்மையிலேயே ப்ராப்ளம்ஸ் பார்த்தா நீங்க எண்ணி பாத்தீங்கன்னா very few problems that we have, my friends. ரொம்ப கொஞ்சம் தான் நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அப்ப learn intelligence ignorance சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? Education teaches us that what we can do and teaches us what we cannot do. Of course நீங்க வந்து ஒரு நல்ல படிச்ச ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா ஏதோ உங்களால செய்ய முடியும், ஏதோ உங்களால செய்ய முடியாதுன்னு சொல்லி தருவாங்க. I am looking for a lot of men with infinite capacity but not knowing what cannot be done. உங்களுக்கு ரெண்டுமே தெரியணும், எது செய்ய முடியும்னு தெரியுமோ, எது செய்ய முடியாதுன்னு தெரியும். அப்ப உங்களுடைய பலன்களும் தெரியுமோ, உங்க பலகீனங்களும் தெரியும். நிறைய பேருக்கு பலன்கள் தெரியும், எனக்கு நல்லா பேச வரும், நான் நல்லா பாடுவேன், நான் நல்லா சமைப்பேன், வெரி குட். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்கிறத முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணி பாருங்க. அப்படி பார்த்தா எனக்கு ராக்கெட் லான்ச் பண்ண தெரியாது, எனக்கு வந்து ஃபிளைட் ஓட்ட தெரியாது. அப்ப தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்ப அந்த தெரியாத விஷயத்தையும் தெரிஞ்சவன் தான் உண்மையிலே புத்திசாலி. தெரிஞ்ச விஷயத்த மட்டும் பட்டியல் போடுறவன் புத்திசாலி ஆக முடியாது. அப்ப நம்ம கற்றது கைமண் அளவு, நம்ம கற்க வேண்டியது வானளவுங்கிறது நமக்கு புரிய வரும். ஹென்ரி ஃபோர்ட் இருக்கா இல்லையா, அவர் வந்து V8 இன்ஜின் வந்து வெளியிடுறாரு. He did not much for the formal education. In fact, he did not go to school beyond the age of 14. ஹென்ரி ஃபோர்ட் வந்து 14 வயசுக்கு மேல ஸ்கூலுக்கே போல. He was intelligent enough to know that V18 engine would be a greatest value to his company, but he didn't know how to build it. அவருக்கு தெரியும் V8 இன்ஜின் இருந்துச்சுன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூங்கிறது தெரியும், ஆனா எப்படி அதை பில்ட் பண்ணணும்னு தெரியாது. அப்ப என்ன செய்யறாரு? So he asked all his highly educated and qualified people to build one. அப்ப அவர் என்ன செய்யறாரு? எவ்வளவு புத்திசாலி பாருங்க. எனக்கு தெரியாது, ஆனா நான் என்ன செய்யலாம், சம்பளம் போட்டு ஒருத்தரை செய்ய வைக்கலாம். அப்ப எனக்கு தெரியாத விஷயத்த, எனக்கு பிளைட் ஓட்டுறது தெரியாது, அதுக்காக நானே பிளைட் ஓட படிக்க முடியாது, நான் என்ன செய்யலாம், நல்லா பிளைட் ஓட்டுற ஒருத்தரை என்ன அவசரத்துக்கு தேவைன்னா நான் வச்சுக்கலாம், ரைட்? அப்படின்னா நான் வந்து பயப்படாம என்ன செய்யலாம், அவங்க ஓட்டுவாங்க, நான் பக்கத்துல உட்காந்து டிராவல் பண்ணி போய்க்கலாம். அப்ப அந்த மாதிரிதான் நீங்க புத்திசாலித்தனத்தை டெவலப் பண்ணணும். But Henry Ford, instead of asking, was having his V8 a few months later, he asked his people if they had the V8 and they replied, we know what can be done and we also know what cannot be done. அப்ப அவர் வந்து அவருடைய டீம் கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு எது முடியும்னு தெரியும், எது முடியாதுன்னு தெரியும். The V8 is an impossibility. This went on for many months and still Henry Ford said, I want my V8. அப்ப அவங்க எல்லாருமே அவருடைய எம்ப்ளாயிஸ் எல்லாரும் சொன்னாங்க, இது வந்து ஒரு இம்பாசிபிலிட்டி, இது வந்து நடைமுறைக்கு வராதுன்னு சொன்னாங்க. ஆனா ஹென்ரி ஃபோர்ட் என்ன சொன்னாரு, எனக்கு என்னுடைய V8 வேணும். And shortly thereafter the same people who said it was impossible produced the V8 engine. எந்தெந்த பீப்புள் எல்லாம் V8 இன்ஜின் நம்ம கம்பெனியா தயாரிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்களோ, ஹென்ரி ஃபோர்ட் கம்பெனி V8 செஞ்சாங்க. Why? They let their imagination run beyond academic limitations. அப்ப படிப்புனால வந்த ஒரு லிமிடேஷனை தாண்டி நீங்க என்ன செய்யணும், சிந்திச்சு செயல்படணும் சொல்றாங்க. Education teaches us what can be done and sometimes also teaches us false limitations. படிப்புனைகள்னால உங்களுக்கு ஒரு false limitations-உம் வருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். கிராண்ட் மாஸ்டர் சாக் ஆஃப் சுயி முதல்ல பிராணிக் ஹீலிங்க வந்து அவங்க புக் எழுதி அவங்க வெளியிடும் போது அவங்க நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சாங்க. அப்ப அவங்க கூட வந்த எல்லா நண்பர்களும் என்ன சொன்னாங்கன்னா, மாஸ்டர் இந்த புக் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனா மனுஷங்க யாருக்கும் இது புரியாது, இந்த உலகத்துல இதுல இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க நல்லா போனா கையெடுத்து நம்ம எண்ணிடலாம், ஒரு 10 பேர் இல்ல 100 பேர் தான் உலகத்திலேயே இதுல இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க, மற்றவங்களுக்கு எல்லாம் இது வந்து புரியுற அளவுக்கு டைம் இல்ல,
புரியுற அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டியும் இல்ல. இது இது வந்து வேஸ்ட், உங்க டைம் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படி சொன்னாங்க. கிராண்ட் மாஸ்டர் வந்து ஓகே தேங்க்யூ அப்படி சொன்னாங்க. ஆனா இன்டர்னலி என்ன சொன்னாங்கன்னா, நன்றி நான் உனக்கு சொல்றேன், ஆனா உள்ளுக்குள்ள என் முயற்சியை நான் கடைசி மூச்சு வரைக்கும் நிறுத்த மாட்டேன்னு சொன்னாங்க. கிராண்ட் மாஸ்டர் அவங்க நண்பர்கள் அவங்க பார்த்து பின்னாடி போய் சிரிப்பாங்க. என்ன இவன் முட்டாள்தனமா ஏதோ ஒரு முயற்சி செய்யறான், இவன் செய்யற முயற்சியில யாருக்கு நன்மை கிடைக்க போகுது, யார் இந்த கோர்ஸ் இவ்வளவு ரூபா கொடுத்து படிப்பாங்க, இவன் சொல்ற கான்செப்ட்ஸ் நல்லா இருக்குது, ஆனா இது நடைமுறை கிடையாது, இது சாத்தியம் கிடையாது, இன்னைக்கு உலகத்துல இதுக்கு மார்க்கெட் இல்ல, எவ்வளவோ தடுத்து பார்த்தாங்க. அப்ப கிராண்ட் மாஸ்டர் வந்து he was very strong internally. மாஸ்டர் வந்து அவங்க நான் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன், என்னுடைய குரு என்னை இந்த உலகத்துக்கு அனுப்புனது நோக்கமே வந்து கண்ணுக்கு தெரிகிற விஷயத்தை தாண்டி இந்த உலகத்துல ஒரு பெரிய உலகமே இருக்குங்கிறத மனிதர்களுடைய சிந்தனைக்கு நான் கொஞ்சமாவது தூண்டி விடணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம்ங்கிறதுல உறுதியாக இருந்தான். மாஸ்டர் வந்து அவங்க எழுதுற புத்தகத்தையும் ஸ்டாப் பண்ணல, அவங்க லெக்சர்ஸையும் ஸ்டாப் பண்ணல. அவங்க பிலிப்பைன்ஸ்ல இந்த மாதிரி விழாக்கள் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு நண்பர் வந்து பிலிப்பைன்ஸ்ல ஒரு ஃபாதர் இருக்கிறார். அந்த ஃபாதர் வந்து பிராணிக்கிலிங்க பத்தி கேள்விப்பட்டு மாஸ்டரை வந்து இன்வைட் பண்ணாங்க. நீங்க வந்து எங்க கண்ட்ரிக்கு வருவீங்களா, அங்க வந்து நீங்க பிராணிக்கிலிங்க பத்தி மக்களுக்கு எடுத்து சொல்லுவீங்களான்னு கேட்டாங்க. மாஸ்டர் உடனே அவரை பார்த்து கேட்டாங்க. அவர் பேர் வந்து ஃபாதர் ஜான் ஜோசப் சம்திங் லைக் தட். ஹி வாஸ் அ மலையாளி. அவர் வந்து கேட்டாரா, நீங்க எங்க நாட்டுக்கு வருவீங்களா கேட்டாங்க. உங்க நாடு எங்கப்பா இருக்குன்னா, எங்க நாடு இந்தியா, நீங்க எங்க நாட்டுக்கு வந்து பிராணிக்கிலிங்க நீங்க ஆங்கர் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. Why not? நீ இன்வைட் பண்ணு, நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. கிராண்ட் மாஸ்டர் ஜோசப் ஆக்ஸ்லி கேம் டு இந்தியா த்ரூ தி ஃபாதர். அந்த ஃபாதர் தான் அந்த அழைச்சிட்டு வந்தாங்க. அவங்க வந்து கேரளாக்கு தான் முதல்ல வந்தாங்க. கேரளால ஸ்டெப் இன் பண்ண குரு இன்னைக்கு எல்லா ஸ்டேட்ஸ்லயும் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் we have more than 16 பிராணிக்கிலிங் சென்டர்ஸ் ஆங்கர் பண்ணியிருக்காங்க. நாட் ஓன்லி இன் இந்தியா, உலகத்துல இருக்கிற எவ்வளவோ 180 நாடுகளுக்கு மேல இன்னைக்கு பிராணிக்கிலிங் பிராக்டிஸ் என்ன செய்யறாங்க, பிராக்டிஸ் பண்றாங்க. அன்னைக்கு எல்லாரும் இப்படி சொல்றாங்கல்ல, இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை போல நினைச்சு தனக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை அவங்க விட்டு இருந்தாங்கன்னா அவங்க குரு கொடுத்த மெஷினை அவங்களால செஞ்சிருக்க முடியாது. உங்களை பார்த்து சிரிக்கிறவங்களும் இருப்பாங்க, உங்களை பார்த்து நகைக்கிறவங்க இருப்பாங்க, உங்க பின்னாடி முன்னாடி குத்துறவங்களும் இருப்பாங்க. ஆனா நீங்க எடுத்த முடிவுகள்ல உறுதியா இருக்கும். நீங்க உங்களுக்குள்ள கேட்டுக்க வேண்டிய சில கேள்விகள் இருக்குது. இது நல்லவையா, நான் செய்யும் இந்த காரியத்தில் யாராவது ஒரு ஆளுக்காவது பிரயோஜனம் இருக்குதா, என்னுடைய வாழ்க்கையுடைய நோக்கத்தை நான் அடைவேனா, இந்த மாதிரி சில கேள்விகள் கேட்டுக்கோங்க. உடனே பதில் கிடைக்காட்டி கூட பரவாயில்ல, ஆனா உங்க முயற்சியில இருந்து நீங்க பின்வாங்காதீங்க, துவண்டு போகாதீங்க. அப்ப உங்களுடைய இன்னர் ஒர்க்கை மட்டும் நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து லிமிடேஷன்ஸை நம்ம பிரேக் பண்ணணும். அது பிரேக் பண்ண என்ன செய்ய முடியும், we can grow up in life. உங்களால வாழ்க்கையில முன்னாடி போக முடியும். Do something to others who cannot repay you in cash or time. நீங்க பிறருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களால எந்த வகையிலையும் உங்களுக்கு ஈடுகட்டவே கூட முடியாது. அப்படி ஒரு விஷயத்தை நீங்க கொடுக்கணும். அந்த மாதிரி பீப்புள் வந்து உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. நீங்க ஒருத்தர் கிட்ட கொடுக்குற உதவிக்கு அவங்க திரும்பி பணத்தால அவங்க திருப்பி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப அது இல்ல. என்னுடைய லைஃப்ல என்னை சுத்தி இருக்கிற எத்தனையோ நல்ல உள்ளங்கள் வந்து எப்படி என் கூட கனெக்ட் ஆவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இட் கேனாட் பி ரீப்ளேஸ் வித் மணி. எனக்கும் அவங்களுக்கு இருக்கிற உறவுகளை நீங்க மணியை வச்சோ இல்ல டைமை வச்சோ நீங்க எந்த பொருளை வச்சு அதுக்கு ஈடுகட்டவே முடியாது. The relationship is so strong. நம்ம வந்து பிசிக்கலா அவங்களை நீங்க போங்க என்ன விட்டுன்னு சொன்னா கூட they will not, நீங்க ட்ரை பண்ணா கூட they will not leave you. அவங்க உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. அப்ப தமிழ்ல ஏதோ ஒரு மூவில கூட சொல்லுவாங்கல்ல, இது தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நாட் பிகாஸ் ஆஃப் மணினாலேயோ இல்ல வேற எந்த நோக்கத்திலயும் அவங்க வந்து நம்ம கூட இணைய மாட்டாங்க. பட் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், we have to be giving something beyond money. பணத்தால ரீப்ளேஸ் பண்ண முடியாது, உங்களால நிறுத்து பார்க்க முடியாத அளவுக்கு நீங்க ஏதோ ஒண்ணு கொடுக்கணும். So what would you advise someone if you knew that person was going to have a nervous breakdown? யோசிச்சு பாருங்க. ஒரு ஆள் வந்து எனக்கு வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஒரு ஃபோன் பண்ணி அழுகுறாங்க. அவங்க வந்து எனக்கு அவ்வளவுதான், எனக்கு வேற ஒண்ணுமே இல்லை, நான் வந்து சாகிறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன கொடுப்பீங்க அவங்களுக்கு, நீங்க என்ன ஆறுதல் கொடுப்பீங்க? I would advise that person to go to the other side of the town, find someone in need and help that person. By doing that, we get out of your own way. Very simple. அப்ப யாராவது நான் இறக்குறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொன்னாங்கன்னா, நீ இறந்து போ வேண்டான்னு சொல்லல, ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல இருக்கிற யாராவது ஒரு ஆளுக்கு போய் நீ ஏதாவது நல்லது தெரிஞ்சுவான்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா, ஓ இதுல இவ்வளவு சுகம் இருக்குதாங்கிறத பார்க்க முடியும். ஒரு லேடி இருக்காங்க, அந்த லேடி வந்து டிப்ரெஸ்டா இருக்காங்க. காரணம் என்னன்னா அவங்க ஹஸ்பண்ட் தவறிதான்.
அவங்க கணவன் மனைவி ரொம்ப அந்யோன்யமா வாழ்ந்துட்டாங்க, ரொம்ப வருஷம் சேர்ந்து இருந்துட்டாங்க. இப்ப இந்த மனைவியால கணவன் இல்லாம இருக்க முடியும். ஒவ்வொரு நாளும் நரக வேதனை மாதிரி இருக்கு. அவங்க வீட்டுல ஒவ்வொரு பொருளும் அவங்க கணவனுடைய ஞாபகத்தை திரும்பி அவங்களுக்குள்ள கொண்டு வருது. அப்ப அவங்க டிப்ரெஸ்டா இருக்காங்க, எங்கேயுமே வெளியே போறது இல்லை, ட்ரெஸ் பண்றது இல்லை, யாரையும் பாக்குறது இல்லை, யாருக்கிட்டையும் பேசுறது இல்லை. அவங்க ஒரு சைக்கியாட்ரிக் கவுன்சிலர் கிட்ட வர்றாங்க. அப்ப அந்த கவுன்சிலர் எவ்வளவோ அவங்களுக்கு பேசி பாக்குறாரு, முயற்சி பண்ணி பாக்குறாரு, நிறைய செஷன்ஸ் போகுது. ஆனா அவங்களுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. ஒரு நாள் அந்த லேடி வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த சைக்கியாட்ரிஸ்ட வராங்க, எனக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு நல்லது நடந்திருக்குன்னு சொல்றாங்க. உனக்கு என்ன நடந்துச்சு, உனக்கு முகமே தெளிவா இருக்குது அப்படின்னு அந்த சைக்கியாட்ரிஸ்ட் கேட்கிறாரு. அப்ப அந்த லேடி சொல்றாங்க, நான் இன்னைக்கு காலையில எப்பவும் மாதிரி காஃபி போட்டுட்டு என்னுடைய பால்கனில வந்து உட்கார்ந்துட்டு நான் வெளியே பார்த்து இருந்தேன். காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி என் கால் பக்கத்துல ஒரு சின்ன பூனை வந்து, ஒரு பூனைக்குட்டி வந்து என் கால் பக்கத்துல உரசிச்சு. அந்த பூனை உரசினது இவ்வளவு நாளுக்கு அப்புறம், இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் என்ன முதல் முறை யாரோ தொட்ட உடனே எனக்கு ஒரு நல்ல உணர்வு கிடைச்சிச்சு. நான் கீழே குனிஞ்சு பார்த்தேன், ஆனா எனக்கு ஒரு நல்ல உணர்வு கிடைச்சிட்டு. அந்த பூனைக்கு அந்த கோல்டு விண்டர்ல அதுக்கு வந்து வெப்பம் தேவைப்பட்டு என் காலை சுத்தி சுத்தி வந்துச்சு. அது 4 தடவை என் காலை சுத்தி வந்த உடனே எனக்கும் ஒரு பிரயோஜனமா நம்ம இருக்கோங்கிறது எனக்கு உணர முடிஞ்சிச்சு. அந்த உணர்வை இந்த உலகத்துல வேற எந்த உணர்வாலையும் அதை ஈடுகட்டவே முடியாது. The feeling of helpfulness, என்னாலையும் ஒரு உதவி இருக்குது, என்னாலையும் ஒரு ஜீவனுக்கு பலன் கொடுக்க முடியுது. அந்த உணர்வு எனக்கு வந்ததுக்கு அப்புறம் என் டிப்ரெஷன் மாத்திரை நான் இப்ப சாப்பிடறதே இல்லை டாக்டர், எனக்கு இனிமேல் உங்க கவுன்சிலிங் தேவையில்லைன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி லேடி வந்தாங்க. அப்ப ஆக்சுவலா இஃப் யூ ஆர் ட்ரபிள், இஃப் உங்களுக்கு ஒரு ட்ரபிள் வந்து உங்க தலைக்கு மேல இருக்குது, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னு நினைச்சீங்கன்னா வெரி சிம்பிள். உங்க பிரச்சனைய நீங்க ஒரு 1/2 மணி நேரம் பாஸ் போட்டுட்டு வேற யார் பிரச்சனைக்காவது செவி சாட்சிப்பார், யாருக்காவது ப்ராப்ளம் இருக்கிற ஆளை பேச வச்சு நீங்க அந்த பிரச்சனைக்கு ஆலோசனை எல்லாம் கொடுக்க வேண்டாம். அவங்க சொல்றத புலம்புறத கேட்க மட்டும் செய்யும். அந்த 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்க பிரச்சனையை யோசிச்சு பாருங்க. ஐ கேரண்டி யூ, உங்க பிரச்சனை என்னங்கிறதே உங்களுக்கு மறந்து போயிடும். ஏதோ ஒரு கவலை இருந்துச்சுக்கா, அது எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுங்க. அப்படின்னா the greatest thing that you can do என்னன்னு கேட்டீங்கன்னா, out of compassion, loving kindness, you can extend and help people around you. நீங்க தாராள மனப்பான்மையோட அன்பு நேயம் காமிச்சு உங்களை சுத்தி இருக்கிற மக்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க செஞ்சு பாருங்க. learn to receive and give compliments. நீங்க என்ன படிக்கணும், காம்ப்ளிமெண்ட்ஸ் பெறவும் படிக்கணும். நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க, உங்க ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குது, எங்க வாங்குனீங்க, நல்லா காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. யாராவது வந்து உங்ககிட்ட வந்து இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னாங்கன்னா சும்மா போய் சொல்லாதப்பா, சும்மா சொல்லாதப்பா, அவங்க காம்ப்ளிமெண்ட்ஸை ஏத்துக்க முடியாது. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னா ஒண்ணு வெக்கப்படுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் எனக்கு சொல்லாதீங்க, எனக்கு இந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் கேட்க பிடிக்காது. அப்ப they will shun away compliments. அப்படி இருக்கக்கூடாது. நீங்க என்ன சொல்லணும், யாராவது உங்களை புகழ்ந்தாங்கன்னா முதல்ல அது உண்மையோ பொய்யோ தேங்க்யூ சொல்லிக்கோங்க, நன்றி சொல்லிக்கோங்க. அப்ப ரிசீவ் பண்ணவும் படிக்கணும், கொடுக்கறதுக்கும் நம்ம பழகணும். யூ ஹேவ் டு கிவ், அக்செப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்புகள் எடுத்துக்கோங்க. பொறுப்பே இல்லாம இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து எங்கேயுமே ஃபிட் ஆக மாட்டோம். பட் பொறுப்புகள் இருக்கும்போது யூ கேன் டூ அ லாட் ஆஃப் ஒர்க். A privilege can be no greater than our obligations. அப்படி என்ன தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய privilege இருக்குல்ல, I am privileged to work for you, அது வந்து உங்க obligation விட greater இருக்கும். The protection of our rights can endure no longer than the performance of a responsibility. எனக்கு இதுக்கு உரிமை இருக்குன்னு நம்ம சொல்றோம்ல, உரிமை இருக்கிறவங்க அந்த உரிமைக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்றத சிந்திச்சு பாருங்க. அப்ப உரிமை எல்லாருக்கும் இருக்குது, ஆனா அந்த நாட்டுக்காகவோ, அந்த வீட்டுக்காகவோ, அந்த குடும்பத்துக்காகவோ உங்களுடைய பங்களிப்பு என்ன இருந்துச்சுங்கிற என்ன செய்யணும், நம்ம சற்று யோசிச்சு பார்க்கணும். நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கெல்லாம் நம்ம ஓ பண்றோம், டு செல்ஃப். முதல்ல யூ ஓ ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் யோர் செல்ஃப். உங்களுக்கு நீங்க வாழ்நாள்ல ஏதாவது நல்லது தயவு செய்து செஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த டைம் உங்களுக்கு இருந்துட்டே இருக்காது. இந்த நாள், இந்த கிழமை, இந்த வருஷம் 2020 ஓடி போயிடும். இப்படியே வீட்டுல உட்காந்து கொஞ்ச நாள் இந்த முடிஞ்சிச்சான்னு பார்த்து அது என்னமோ நெட்ஃபிளிக்ஸ் சீரியல் மாதிரி சீரீஸ் 1 சீரீஸ் 2ங்கிற மாதிரி லாக்டவுன் 1 லாக்டவுன் 2 லாக்டவுன் 3 போடும். ஆனா இந்த இயர் முடிஞ்சிடும். பட் இந்த வருஷத்துல உங்களுக்கு நீங்க ஏதாவது செஞ்சீங்களான்னு சற்று யோசித்து பாருங்கள். யூ ஓ இட் டு யோர் செல்ஃப். இரண்டாவது, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் டுவர்ட்ஸ் யுவர் ஃபேமிலி. உங்கள் குடும்பத்தினருக்கு நீங்க ரெஸ்பான்சிபிளா இருக்கீங்களா பாருங்க. நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவோம், என் கணவருக்கு பொறுப்பே இல்லைங்க, அவர் என் குடும்பத்தை பாக்குறதே கிடையாது, பிள்ளைங்களை நான் தான் படிக்க வைக்கிறேன், எங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு வந்து என் பிள்ளைங்களை நான் தான் எல்லாம் செய்யறேன் சொல்றீங்கல்ல.
நீங்க உங்க கணவருக்கு என்ன பொறுப்பாக இருந்தீங்கிறத சிந்திச்சு பாருங்க. நீங்க உங்க குடும்பத்துக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணீங்கிறத யோசிச்சு பாருங்க. பணம் கொடுக்கிறது ஒரு கான்ட்ரிபியூஷன். எமோஷனலி வேர் யூ சப்போர்ட்டிவ் ஆஃப் யுவர் ஹஸ்பண்ட், எமோஷனலி மென்டலி வேர் யூ தேர் ஃபார் யுவர் ஃபேமிலி, அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இல்லைங்க, நான் வந்து டீச்சரா இருக்கேன்னா பாதி நேரம் ஸ்கூல்ல இருக்கிற வேலையை எடுத்து பண்றதுக்கே எனக்கு சரியா போயிடும் மேடம். வீட்டுல நான் அப்பப்பதான் வருவேன், அவர் தான் மேடம் மற்ற வேலையெல்லாம் பாத்துக்கிறாரு அப்படின்னா நம்மளுமே மிஸ்ஃபிட்டா இருக்கிறனால we cannot blame one person alone. ஒரு ஆளை மட்டும் விட செய்ய முடியாது, குறைத்து சொல்ல முடியாது. Take responsibility for your family, take responsibility in your work. உங்க வேலைக்கு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. சொசைட்டில இந்த சமுதாயத்தை நம்ம வாழ்றனால இதுல ஒரு அங்கம்னால நம்ம எல்லாருமே ரெஸ்பான்ஸ் எடுத்திருக்கோம். ஹாப்பி நியூஸ் என்னன்னா லெஸ் இயர் செஷனை இந்த பூமியை நீங்க வாழ்த்துறீங்க இல்லையா, அப்ப உங்க சொசைட்டிக்கும் நீங்க கான்ட்ரிபியூட் பண்றீங்க டு தி என்வாயரன்மெண்ட். இயற்கைக்கும் நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அப்ப இயற்கை அழிவுகள் வருதுன்னு பேசுறத விட நான் எந்த வகையில பொறுப்பு எடுத்துக்கிறது? ரொம்ப சிம்பிள். உங்க குப்பை தொட்டியில நீங்க பேப்பரை போடுறீங்களா பிளாஸ்டிக்கை போடுறீங்களாங்கிறத பார்த்து போடுறதே ஒரு என்வாயரன்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமா, இதுல என்னக்கா இருக்குது, எதுல போட்டாலும் குப்பைக்காரையும் ஒன்னாதானே போடுறான், குப்பைக்காரை என்னமோ செஞ்சுட்டு போறான். ஆனா நீங்க உங்க பங்குக்கு பெரிஷபிள், நான் பெரிஷபிள் அண்ட் டிஸ்போசபிள் அண்ட் நான் டீக்ரேடபிள் நீங்க பிரிச்சிருக்கு. அது உங்களுடைய வேலை முடிஞ்சிருச்சு. அவன் எப்படி கொண்டு போறாங்கிறது நம்ம பிரச்சனை இல்லை. பட் லெட் அஸ் டூ அவர் பார்ட். நம்ம பார்ட்டை நம்ம சரியா செய்யறதுக்கு பார்க்கலாம். நம்ம வந்து நம்ம கிரீனரி ஆஃப் த கிரீன் ஆஃப் த பிளான்ட் கிங்டம்க்கு நம்ம ஹெல்ப் பண்றோமா? ஸ்டாப் நம்ம வந்து சாயில் எரோஷனுக்கு ப்ரிவென்ட் பண்றோமா? நம்ம பெரிய பெரிய என்வாயரன்மெண்டலிஸ்ட்லாம் இல்லை. நம்ம நாட்டுல வந்து காடை வெட்டாதீங்க, நீங்க அது செய்யாதீங்கன்னு மற்றவங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனா நம்ம பங்குக்கு அட்லீஸ்ட் ஒரு தென்னை மரத்தையோ ஒரு வாழை மரத்தையோ இல்ல ஒரு வேப்ப மரத்தையோ நம்ம வீட்டு முக்கில் என்ன செய்ய முடியும், நம்மளால நட்டி தண்ணி ஊற்ற முடியும். அந்த பொறுப்பையாக நம்ம என்ன செய்யணும், நம்ம எடுத்துக்கணும். நம்ம இது எடுக்கிறத பார்த்தாதான் நம்ம குழந்தைங்க என்ன செய்வாங்க, இந்த பொறுப்போட இருப்பாங்க. அப்ப நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமானது லெக்சர்ஸ் மூலமா டீச் பண்ண முடியாது. By being a role model, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இருந்தோம்னா they will also watch us and learn from us. நமக்கு இருந்து படிப்பாங்க. Practice discipline. நீங்க ஒரு டிசிப்ளின் லைஃப் இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாரி, நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா காலையில ஒரே டைமுக்கு எந்திரிக்கணும். ஒரு நாளைக்கு 5 மணிக்கு, இன்னொரு நாளைக்கு 6 மணிக்கு, இன்னொரு நாளைக்கு சண்டேனா 7:30 தான் எந்திரிப்பேன். தயவு செய்து அப்படி இருக்காதீங்க. பிகாஸ் எப்படி சூரியன் வந்து நீங்க இன்னைக்கு சம்மரா விண்டரா ஸ்ப்ரிங்கான்லாம் பார்க்காது, அதோடைய டைம் அந்த சூரியன் உதிச்சிருக்கும். அதே மாதிரி ஒரு டைம் அது அஸ்தமனம் ஆயிடும். அந்த டைமுக்கு அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஓ 5 தான் ஆகுதாக்கா, சம்மர்னால இன்னும் வெளிச்சமா இருக்குதுன்னு நினைப்போம். ஆனா விண்டருக்கும் அதே டைமுக்கு என்ன ஆயிடும், அது செட் ஆயிடும். டிசிப்ளின் யூ லேர்ன் ஃப்ரம் நேச்சர். நேச்சர் கிட்ட இந்த டிசிப்ளின் நம்ம என்ன செய்யணும், நம்ம கற்றுக்கொள்ளணும். செல்ஃப் டிசிப்ளின் does not kill joy but builds it. நிறைய பேர் சொல்லுவாங்க, என் பையனே என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு தூக்கம் வரலங்கிறதுக்காக ஊர்ல இருக்கிறவங்க தூக்கத்தெல்லாம் தயவு செய்து கெடுக்காதீங்களா. உண்மையிலேயே சந்தோஷமானது எதுன்னு கேட்டீங்கன்னா காலையில தூங்கி நீங்க பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஸோ என்னுடைய பையன் என்கிட்ட டெய்லி சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தூங்கி பார்த்தாதான் அந்த சுகம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தூக்கம் வரலங்கிறதுக்காக எந்த தூக்கத்தை நீங்க கெடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா செல்ஃப் டிசிப்ளின் வந்து நம்ம ஜாயை கில் பண்றதுக்காக இல்ல. ஆக்சுவலா எண்ட் ஆஃப் த டே அந்த டே எவ்வளவு பெருசா இருக்குங்கிறத உங்களால பார்க்க முடியும். வாவ், இவ்வளவு வேலையை நம்ம காலையில 8:30க்கு முன்னாடி முடிச்சிட்டோமா, வண்டர்ஃபுல். மத்தியானம் சமையல் கூட நீங்க 8:30க்கு முன்னாடி முடிச்சிட முடியும் கேர்ஃபுல்லா பிளான் பண்ணீங்கன்னா. இவ்வளவு வேலை எப்படி முடிச்சோம், அதுக்கப்புறம் என்ன செய்யணும் நமக்கு தெரியாது. அப்ப நீங்க அந்த ப்ராப்பர் டிசிப்ளின் லைஃப் நீங்க லீட் பண்ணி பாருங்க, அதுல இருக்க சுகத்தை இந்த உலகத்துல ஏதாவது என்ன செய்ய முடியாது, ஈடு கட்டவே முடியாது. They are frustrated by the same behavior. நீங்க வந்து ஒரு they are dissatisfied and blame it on. நீங்க வந்து செல்ஃப் டிசிப்ளின் இல்லாதவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க மற்றவங்களை லக் ஃபேக்டர்ஸையோ மற்றதையோ blame பண்ணுவாங்க. Realizing that many problems are caused by lack of discipline. Actually lack of disciplineனாலேயே நிறைய பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி. Set goals. நீங்க வந்து ஒரு ஸ்கெடியூலிங் வச்சுக்கணும், ஒரு சின்ன லாக் புக் வச்சுக்கணும். அதுல நீங்க என்ன செய்யணும்னா, உங்களுக்குள்ள நீங்க மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களை நர்ச்சர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சின்ன சின்ன கோல்ஸ் செட் பண்ணணும். டெய்லி கோல்ஸ், வீக்லி கோல்ஸ், மந்த்லி கோல்ஸ், அப்புறம் இயர்லி கோல்ஸ். அப்ப சின்ன சின்ன கோல்ஸ் நீங்க செட் பண்ணணும். நான் என்னக்கா பெரிய கோல் கீப்பரா இத்தனை கோல்ஸ் எடுத்து செட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா
ஒன்ஸ் யூ அட்டைன் யுவர் கோல் யூ வில் பி செல்ஃப் மோட்டிவேட்டட். ஒரு இலக்கை நம்ம தொட்டுட்டோம் அப்படிங்கும் போது நமக்குள்ள ஒரு பெருமை வரும். எப்படி பெருமை வரும்னா, ஏதோ ஒரு இமயமலைக்கு மேல ஏறி நின்ன மாதிரி நமக்குள்ள ஒரு பெருமிதம் வரும். அதை நீங்க என்ஜாய் பண்ணி பார்க்கணும். இன் கோல் செட்டிங் we need to be realistic. ஆனா ரியலிஸ்டிக் கோல் செட் பண்ணிக்கோங்க. நீங்க ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கா, இப்ப நம்ம வந்து நம்மளுடைய சம்பளமே வந்து 10,000 ரூபாய் தான், ஆனா எனக்கு 1 கோடி ரூபாய் இந்த மாசத்துக்குள்ள வேணும் அப்படி யோசிச்சீங்கன்னா நீங்களே டிமோட்டிவேட் ஆயிருக்கீங்க. அப்ப ரியலிஸ்டிக் டார்கெட் செட் பண்ணிக்கோங்க. என்னுடைய மார்க்கெட்டிங்ல நான் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கணும். மேபி 20% கோல் வச்சுக்கலாம், ஆர் ஈவன் 40% நீங்க இன்க்ரீஸ் வச்சுக்கலாம். பட் நாட் 60% or 80% நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ண நினைக்காதீங்க. யூ ஹேவ் டு செட் அ கோல் ஃபார் யுவர்செல்ஃப். சரியா? அசோசியேட் பீப்புள் வித் ஹை மாரல் கேரக்டர். ரொம்ப சிம்பிளான ஒரு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் நல்ல மாரல் கேரக்டர் இருக்கிற பீப்புளா வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நண்பர்களே நம்ம சுத்தி சுத்தி வருவாங்க, காரியவாதிகளா இருப்பாங்க. ஆனா நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் நல்லவங்களா கெட்டவங்களான்னு? ரொம்ப சிம்பிளான ஒரு பேராமீட்டர் இருக்கு. உங்க ஃப்ரெண்டு நீங்க நினைக்கிற ஆள் வந்து யாரோ ஒருத்தனுக்கு கெடுதல் நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா, யாரோ ஒருத்தர் மேல பழி உணர்ச்சியோட இருக்கான்னு சொன்னா, சத்தியமா அவன் நல்லவனா இருக்க மாட்டான். நான் என் பையனுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பேன்னா, யாரோ ஒருத்தங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஏதோ ஒன்று செய்ய நினைச்சாங்கன்னா அவங்க நல்ல ஃப்ரெண்டு கிடையாதுன்னு சொல்லுவேன். பிகாஸ் இவர் இருக்காங்க, ஜவஹர்லால் நேரு வந்து இந்திரா காந்திக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. இந்திரா காந்தி ஜவஹர்லால் நேரு வந்து ஜெயில இருக்கிறாரு. அவங்களுடைய பெண்ணுக்கு வந்து அவங்க டாக்டருக்கு வந்து லெட்டர் எழுதுறாரு. லெட்டர்ல என்ன எழுதுறாரு, இந்திரா நீ தப்பு செய்யா கரெக்ட் செய்யான்னு எப்படி கண்டுபிடிப்ப? ரொம்ப சிம்பிள். நீ செய்யற காரியம் எல்லாரும் முன்னாடி நீ செய்யறதுக்கு தயாரான்னு யோசிச்சுப்பாரு. இல்ல எனக்கு அது வந்து கஷ்டத்தை கொடுக்கும், எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கும், எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாவே நினைச்சீங்கன்னா அந்த காரியத்தை செய்யாது. ஏன்னா நீ செய்யற காரியம் தப்பு. எல்லாரும் முன்னாடி செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு நீங்க எந்த காரியத்தை நினைக்கிறீங்களோ அதுதான் நேர்மையான காரியமா இருக்கு. அப்ப அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஒரு குழந்தை ஒரு காரியம் செய்யறான் அப்படின்னு சொன்னா கண்டிப்பான முறையில அது தப்பான காரியமாக தான் இருக்கு. வெரி சிம்பிள். நீங்க கேட்கலாம், எனக்கு தான் ஃப்ரீடம் இருக்குல்ல மேடம், நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க, நான் நினைக்கிறத நான் செய்யலாம்ல. நீ நினைக்கிறத செய்யலாம், ஆனா உங்களுடைய நடத்தை பிறரை காயப்படுத்தாம இருக்குதா, பிறருக்கு உண்மையாக நேர்மையாக இருக்குதா, நீங்க இத எல்லாரும் முன்னாடியும் செய்யறதுக்கு பகிரங்கமா செய்யறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா, அப்படிதான் நீங்க பண்ற பேராமீட்டர்ஸை நீங்க யோசிக்கணும். யூ ஹேவ் டு அசோசியேட் யுவர் செல்ஃப் வித் குட் பீப்புள். நீங்க குட் பீப்புளை உங்களை சுத்தி வச்சுக்கணும். ஸ்கூல்ல இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், நம்ம வந்து என்ன செய்யணும்னா யூ ஹேவ் டு ஹேவ் ஃபன். எல்லாரும் ஜாலியா லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். அதே சமயத்துல ஒருக்குள்ள ஒரு மனிதராகவும் நீங்க வளரணும். மாடரேஷன் இஸ் தி கீ. மாடரேஷன் எப்படி? மாடரேஷன் இஸ் ஓகே, ஐ ட்ரை a little and quite quit. The question is moderation. இது மாடரேஷன் ரியாலிட்டியான்னு கேட்டா நீங்க வந்து மாடரேஷனா மிதத்தன்மை அவசியமானது. நீங்க மிதத்தன்மையை நீங்க ட்ரை பண்ணணும். எல்லாத்தையுமே நம்ம ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கறது தப்பு இல்லை. கலவையும் கற்று மரன்னு சொல்றாங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? செய்யவே கூடாதுன்னு நினைச்சா உங்களுக்கு ஒரு டெம்டேஷன் இருந்துட்டே இருக்கு. செஞ்சு நான் மறக்க போறேன்னு நினைச்சிட்டீங்கன்னா யூ கேன் ஆல்சோ பி ஃப்ரீ. அப்ப some people frequently rationalize, I can quit when I want. They don't realize that negative influences are more powerful than willpower. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கலவையும் கற்று மரன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பிரிட்டுக்கு அவங்க துணை போனாங்கன்னா சில நேரங்கள்ல அது உங்களுக்கு என்ன செஞ்சிடும், உங்களை அது ஓவர் கம் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஈஸியானது, ஈஸி மணி, குவிக் மணி. அப்ப அதுல வந்து மனசு போக ஆரம்பிச்சு. அப்ப இது குவிக் பிளஷருக்காக போவாங்க. அப்ப தண்ணி அடிச்சோம்னா என்ன கிடைக்கும்? சத்தியமா நான் தண்ணி அடிச்சு ட்ரை பண்ணது இல்லை, ஆனா எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லல, நான் வாசிச்ச சில புத்தகங்கள்னு சொல்றேன். தண்ணி அடிக்கும் போது என்டையர் பாடி வந்து பிளிஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு டெம்பரவரியா உங்க மைண்ட்ல எதுவுமே ப்ரெஷரைஸ்டா இருக்காது. அப்போ உங்க திங்கிங் எபிலிட்டி, உங்களுடைய உணர்வுகள் எல்லாமே வந்து ஒரு எலேட்டட் ஃபீலிங் கிடைக்கும். ரைட்? இது வந்து இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் எதுவா இருந்தாலும் இது கிடைக்கும். ஸ்மால் டோசேஜ் இருந்து பிகர் டோசேஜ் வரைக்கும் இருக்குது. பட் சில திங்ஸ் வந்து லைக் கொக்கேன் ஆர் இந்த பாட் ஸ்மோக் பண்றாங்க, இதெல்லாம் என்ன செய்யணும்னா இட் கேன் டேக் யூ ஃபர்தர், இன்னும் உங்களை அதுக்குள்ள கொண்டு போகும். ஆனா ஒரு தடவை நான் ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா திரும்பி ரிட்ரைவ் ஆகி வர்றது கடினமா, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அப்ப அந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ்குள்ள போகாம இருக்கிறது புத்திசாலித்தனம். அப்ப வில் பவர் எங்க வேணும்னா, தப்பு செய்யறதுக்கு வில் பவர் வேண்டாம், ஆனா தப்பு செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருந்து செய்யாம நிக்கிறதுக்கு கிரேட்டர் பவர் வேணும். அப்ப கிராண்ட்மாஸ் என்ன சொல்றாங்க, the power, the உண்மையான பவர் யாருக்கு கொடுப்பாங்கன்னா wholesome behavior, wholesome actions, wholesome words and wholesome thoughts இருக்கிற ஆளுக்கு அந்த அது கிடைக்கும்னு சொல்றாங்க, அந்த பவர் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது, ஆனா செய்யாம நம்ம நிக்கிறோம்ல, அங்கதான் நம்ம நிக்கிறோம்.
அங்கதான் நம்மளுடைய பவர் என்ன செய்யுது நம்மளால எக்ஸிபிட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. become internally driven not externally driven. நீங்க internally நீங்க என்ன செய்யணும், நீங்க மோட்டிவேட் ஆகணும். one day if somebody gets up on the right side of the bed and calls me and says you are the greatest person on the earth, you are doing a great job, I want you to know I am honored to call you a friend, I know he is sincere, how does it make me feel great. But the next day he gets up on the wrong side of the bed, picks up the phone and says you rascal, you cheat, you prove, you are the biggest fraud in the town, how does it make you feel? Terrible. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆளு ரைட் சைட்ல இறங்குறாரு, அவருக்கு திடீர்னு நல்ல மூடு வந்துருச்சு, உடனே உங்களை போன்ல கூப்பிடுறாரு, உங்களை மாதிரி வருவாங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க ரொம்ப யோகிய, நீங்க ரொம்ப ஞானத்தை, உங்களை மாதிரி ஒரு நண்பர் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கோங்கிறதுலாம் உங்களுக்கு புகழ ஆரம்பிச்சுடும் போது நல்லாதான் இருக்கும். நம்ம சந்தோஷமா இருக்கும். அதே ஆளு மறுநாள் ராங் சைட் ஆஃப் த பெட்ல எந்திரிச்சிருச்சு, பேட் மூடு, உனக்கு தான் போன் அடிக்குது, முதல்ல கூப்பிட்டு நீ ஒரு ஃப்ராடு, நீ ஒரு லூசு, நீ ஒரு பெரிய மோசமானவன் அப்படின்னு உங்களை வையும் போது எப்படி இருக்கும்? சோகமா இருக்கும். இந்த ஆளுக்கு என்ன வந்துச்சு, திரும்பி போன போட்டு நம்மளை வையுதே, நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். So the first day when you say you are the greatest guy, I feel great. But the next day you say you are a rascal, I feel terrible. நல்லாவே சொல்லும் போது எனக்கு சந்தோஷம் வந்துச்சு, நீ கெட்டாயின்னு சொல்லும் போது எனக்கு வருத்தமும் வந்துச்சு. ரைட்டா? அப்படின்னா இது என்ன மோட்டிவ்ல இருக்குது? எக்ஸ்டர்னல் ட்ரிவனா வருது. அப்ப உங்களை சுத்தி இருக்கிற மனுஷங்களோ, உங்களுக்கு கிடைக்கிற மாலையோ, உங்களுக்கு கிடைக்கிற புகழோ, உங்களுக்கு கிடைக்கிற பதக்கமோ உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. உண்மையிலே உங்க சந்தோஷம் எங்க இருந்து கிடைக்கும்? I want to be internally driven. அப்படின்னா என்ன அர்த்தம்? When he calls me and says I am the greatest guy, it is good to hear these words. But even if he doesn't say these words, in my own esteem, I am still a good human being. ஒரு ஆள் உங்களை நல்லவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் வரக்கூடாது. உண்மையிலே நீங்க நல்லவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவன் சொல்றானோ சொல்லலையோ நான் நல்ல மனுஷன் தாண்டானா அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அந்த சந்தோஷம் வரும். அது வெளியில இருந்து நம்ம கேட்கறதுனால வரல, உள்ள இருந்து நம்ம உணர்றதுனால வருது. அந்த உணர்வுனால வர்றத யாராலும் என்ன செய்ய முடியாது, திருட முடியும். இதுதான் உங்க கேரக்டர் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய நல்ல நடத்தைகள், உங்க கேரக்டர் பில்டிங் உங்களுக்கு என்ன கொடுக்கும்னா the internal sense of pride. உங்களுக்கு உள்ள அகத்துக்குள்ள கிடைக்கிற ஒரு அமைதி, கிடைக்கிற ஒரு நிறைவு, கிடைக்கிற ஒரு திருப்தி, அதை உலகத்துல வெளியில இருந்து நீங்க எதனாலும் நிரப்ப முடியும். யூ ஆர் அ குட் பர்சன், யூ நோ தட் யூ ஆர் அ குட் பர்சன். நீங்க நல்ல ஒரு மனிதன்றது உங்களுக்கு தெரிய வரும்போது, உங்களுக்கு உணரும் போது, நீங்க அதை நினைக்கும் போது உங்களுக்கு இன்டர்னல் ட்ரிவன் வருது இல்லையா? அந்த இன்டர்னல் ட்ரிவன் தான் முக்கியமானது. சரியா? அப்ப அதுலதான் நம்ம வந்து கவனம் வைக்கணும். The focus is internal. No one can make you feel inferior without your permission. So எலினார் ரோஸ்வெல்ட் என்ன சொல்றாங்க, யாருமே உங்களை தாழ்த்த முடியாது, அனுமதி இருந்தாதான் உங்களை தாழ்த்திக்க முடியும். நீங்க அனுமதி கொடுக்காதீங்க. சரியா? ஒரு இந்தியன் சேஜ் இருக்காரு, who was called ugly names by a passerby. அந்த முனிவரை வந்து யாரோ நடந்து போற ஒருத்தர் வந்து பயங்கரமா தப்பு வார்த்தையால வைறாரு. The sage listened unperturbed till the man ran out of words. அவர் கேட்டே இருக்கிறாரு, ஒரு வயிறாரு, அவர் கேட்டே இருக்கிறாரு. அந்த முனிவர் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு he asked the man, if an offering is not accepted, who does it belong to? இன்னைக்கு வந்து ஒரு கொரியர் நீ அனுப்புறப்பா, அந்த கொரியரை வந்து இல்ல ராங் அட்ரஸ் சொல்லிடுறாங்க, இல்ல இந்த பார்சல் நான் ஆர்டர் பண்ணிடுறேன்னு சொல்லிடுறாங்க. அமேசான்காரன் என்ன செய்வான்? கொரியரை நீங்க வாங்க மறுத்துட்டீங்கன்னா அந்த கொரியர் பாய் என்ன செய்வான்? யார்கிட்ட கொடுப்பாங்க கொரியரை? நீங்க கேட்ல வச்சுட்டு போவானா? இல்லையே. யாரு அனுப்பியிருக்காங்களோ அந்த அனுப்புனருக்கு என்ன செய்வாங்க? பெறுநர் வாங்கல, அப்ப அனுப்புனருக்கு போயிடும் இல்லையா? அப்ப நான் இவ்வளவு நேரம் நீ என்ன வந்த, the man replied, it belongs to the person who offered it. The sage said, I refuse to accept your offering. நீ இவ்வளவு நேரம் என்ன வந்து வந்த எந்த வார்த்தையுமே நான் வாங்கிக்கிறதுக்கு தயாரா இல்லப்பா. அப்ப யார்கிட்ட போகும்? இவ்வளவு நேரம் நான் வஞ்சியில உட்காந்து உனதானே வந்து சேரும். And walked away, leaving the man dazzled. The sage was internally driven. அந்த துறவி உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சக்தியை நம்பினாரு. So long as we blame outside sources, our miseries will continue. எப்பெல்லாம் நீங்க வெளிப்புறமா பார்த்து இது தப்பு அது தப்பு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் நம்முடைய கவலைகள் கஷ்டங்களும் என்னாயிட்டே இருக்கும், தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். Why did I get upset? நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, ஏன் நான் வருத்தப்பட்டேன்? அவங்க பேசுறது எது எனக்கு வருத்தத்தை கொடுக்குது, எது எனக்கு கோபத்தை கொடுத்துச்சு, எது எனக்கு டிப்ரெசிவ் ஆக்குச்சு அப்படின்னு நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் பத்தி உங்களுக்கு தெரிய வரும். உங்களுடைய பாசிட்டிவ் செல்ஃப் எஸ்டீமை நீங்க வளர்த்துக்கோங்க. உங்களை பத்தி நீங்க பாசிட்டிவா நினைங்க. ஹாப்பினஸ் கம்ஸ் ஃப்ரம் பீயிங் அண்ட் நாட் பை நாட் ஹேவிங். நீங்க யாரா இருக்கீங்களோ அதுதான் உங்களை சந்தோஷப்படுத்த முடியும். எது வச்சிருக்கீங்களோ சத்தியமா அதை உங்களை சந்தோஷப்படுத்த முடியாது. ஏன்னா நீங்க என்ன வச்சிருந்தாலும் அதை இன்னொருத்தன் திருடிட்டு போயிடுவான்.
நெக்லஸ் வச்சிருக்கீங்க, அதை தூக்கிட்டு போயிடலாம். உங்க வீட்டுல நீங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க, அதையும் வந்து உடைச்சு எடுத்துட்டு போயிடலாம். நீங்க பேங்க் அக்கௌண்ட்ல போடுறீங்க, பேங்கே கொள்ளடிச்சிட்டு போயிடலாம். அப்ப வெளியில நீங்க வச்சிருக்கிறது, மறைச்சு வச்சிருக்கிறது பொருட்கள் எல்லாமே கொள்ள போயிடும். ஆனா உள்ளுக்குள்ள வாட் யூ ஹேவ் இன்டர்னலி nobody can take. அப்ப வாட் யூ ஆர் இதை யாராலையும் மாற்ற முடியாது. Happiness is internal. Happiness is like a butterfly. If you run after it, it will fly away. Butterfly என்ன செய்யும்? அது துரத்திட்டே போனா அது பறந்து போயிடும். பட் இட் இஸ் ஸ்டாண்ட் ஸ்டில். நீங்க மௌனமா அப்படியே ஒரு மரம் மாதிரி நின்றுட்டே இருந்தீங்கன்னா எங்கேயோ பறந்துட்டு இருக்கிற பட்டர்ஃப்ளை கொஞ்சம் நேரம் கழிச்சு மேல வந்து உங்க ஷோல்டர்ல உட்காருது இல்லையா? அப்ப ஹாப்பினஸும் அதே மாதிரி தான். ஹாப்பினஸை தேடி நீ போகாத, ஹாப்பினஸ் உன்னை தேடி வரும். உன் மனசை நீ அமைதி மட்டும் கற்றுக்கோ. கீப் யுவர் மைண்ட் பீஸ்ஃபுல். டெவலப் அ மைண்ட் செட் தட் பிரிங்ஸ் ஹாப்பினஸ். உங்க மனசுக்குள்ள ஒரு மைண்ட் செட்டை நீங்க டெவலப் பண்ணணும். எப்படி டெவலப் பண்றது? bitterness is a sign of emotional failure. bitterness நிறைய பேர் பாருங்க, எப்ப பாரு கோவமாவே இருப்பாங்க, முகத்தை குப்புன்னு வச்சிருப்பாங்க. அது உங்க வீட்டுல இருக்கிற யாரோ கூட இருக்கலாம். எப்ப பாரு மூஞ்ச தூக்கி வச்சுட்டே இருக்கிறது bitterness-ஆ இருப்பாங்க. அவங்க எல்லாருமே எமோஷனல் ஃபெயிலியர் சொல்றாங்க. இட் பேரலைஸ் த கெப்பாசிட்டி டு டு குட். உங்களால ஒரு புன்னகையால கூட நீங்க நல்லது செய்யணும். பெருசா யாருக்கும் ஒண்ணும் கொடுக்கல, ஆனா நீங்க ஸ்மைல் பண்ணி பாருங்க, அதுவே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நீங்க ஸ்மைல் பண்ற நபருக்கு என்ன செய்ய முடியும்? டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஸோ செட் யுவர் ஓன் ஸ்டாண்டர்ட். உங்க ஸ்டாண்டர்ட் நீங்க நிர்ணயிச்சுக்கோங்க. பி ஹானஸ்ட் டு யுவர் செல்ஃப். உங்ககிட்ட நீங்க நேர்மையா இருங்க. கம்பீட் அகேன்ஸ்ட் யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்க போட்டியாளராக இருந்துக்கோங்க. டூ த ஃபாலோயிங். நீங்க என்ன செய்யணும்? வெரி குட். உங்களுக்கு வந்து ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி இது. இந்த டாக்ல வந்து நீங்க இதை எடுத்துக்கலாம். யூ மே நோட் இட் டவுன். நம்பர் 1, லுக் ஃபார் த பாசிட்டிவ் இன் எவ்ரி பர்சன் இன் எவ்ரி சிச்சுவேஷன். எல்லா ஒரு சூழ்நிலையிலும் நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு நபருக்கும் கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் குவாலிட்டி இருக்கு. அந்த பாசிட்டிவ் குவாலிட்டியை நீங்க பாருங்க. 2வது, ரிசால்வ் டு பி ஹாப்பி. என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த அடுத்த இப்ப இந்த மாசம் முடிவுல இருந்து அடுத்த லாக்டவுன் வந்தா கூட பரவாயில்ல, ஆனா நான் வீட்டுக்குள்ளே இருந்தா கூட சந்தோஷமா இருக்க போறேங்கிற முடிவு நம்ம எடுத்துரும். அப்ப நான் சொன்ன மாதிரி நெட்ஃபிளிக்ஸ் சீரியல் மாதிரி இது சீரீஸ் 1, சீரீஸ் 2, சீரீஸ் 9, சீரீஸ் 22 போனா கூட பரவாயில்ல. பட் ஸ்டில் happiness is my right. சந்தோஷம் என்னுடைய உரிமை. இந்த உரிமையை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறதுல திட முடிவு எடுத்துக்கிறேன். செட் யுவர் ஓன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஜுடிஷியரி. நீங்க சட்டப்படி நியாயப்படி உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கோங்க. டெவலப் அண்ட் இம்யூனிட்டி டு நெகட்டிவ் கிரிட்டிசிசம். இது மிக முக்கியமானது. இப்ப எல்லாரும் இந்த எந்த டிவியை பார்த்தாலும் எந்த மேகசினை பார்த்தாலும் இம்யூனிட்டியை டெவலப் பண்ற ஃபுட்டு பத்தி, இம்யூனிட்டியை டெவலப் பண்றதை பத்தி நிறைய போடுறாங்க, நிறைய பேசுறாங்க. ஆனா இதுல என்ன சொல்றாங்க? டெவலப் அண்ட் இம்யூனிட்டி டு நெகட்டிவ் கிரிட்டிசிசம்னு சொல்றாங்க. உங்களை விமர்சிக்கிறவங்க இந்த உலகத்துல இருப்பாங்க. நீங்க எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவுதான் நல்லது பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு நிமிஷத்துல மக்கள் இதை மறந்துடுவாங்க. மறந்துட்டு உங்களை பத்தியே பேக் ஸ்டாப் பண்ணலாம், உங்க முதுகுல குத்துவாங்க. இயேசுநாதரே குத்துனாங்க, நம்ம எல்லாம் குத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இல்ல? நம்ம எல்லாம் சாதாரண மனுஷங்கப்பா, அவர் கடவுளின் புத்திரன், அவருக்கே அந்த கதினா நமக்கெல்லாம் ஏமாத்திரம் அப்படின்னா நெகட்டிவ் கிரிட்டிசிசம்க்கு நீங்க பயப்படவே கூடாது. அதுக்கு நம்ம இம்யூன் ஆயிடும். வயிறு நம்ம சொல்லுவாங்கல்ல, நீங்க போட்டுனாலும் சரி, தூட்டுனாலும் சரி, எல்லாமே கடவுளே போய் சேரட்டும், எனக்கு எதுவுமே வர வேண்டாம். அப்ப போட்டுதலும் சரி தூற்றுதலும் சரி இறைவனுக்கே நான் சமர்ப்பிக்கின்றேன் உறுதியா இருந்துக்கோங்க. கிரிட்டிசிசம்க்கு பயப்படாதீங்க. லேர்ன் டு ஃபைண்ட் பிளஷர் இன் எவ்ரி லிட்டில் திங். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ரசிக்கணும். எனக்கு தெரியாது உங்களை பத்தி, நிறைய பேர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லாம் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த லாக்டவுன் எப்பதான் முடியும் இருக்குது, என்னால சமைச்சு போட்டு முடியல வீட்டுல. இவங்க எல்லாரும் ஸ்கூலுக்கும் ஆபீஸ்க்கும் அனுப்பிட்டு நான் நிம்மதியா இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா சத்தியமா சொல்றேன், இந்த லாக்டவுன்ல ஐ எம் குக்கிங் 3 meals a day. எவ்ரி டே நான் 3 times குக் பண்றேன். பட் ஐ எம் என்ஜாயிங் எவ்ரி பிட் ஆஃப் இட். இது திரும்பி வருமா? ஆரம்பத்துல இருந்து இது ஆரம்பமா முடிவா தெரியல சத்தியமா. ஆனா நம்ம என்ஜாய் பண்றோம். அப்ப என்னுடைய நோக்கம் என்னன்னா, குக்கர்ல சமைச்சாலும் என்ஜாய் பண்றேன், வறுத்து சமைச்சாலும் என்ஜாய் பண்றேன், பிக்கிள்ஸ் பண்ணா கூட என்ஜாய் பண்றேன். வாட் எவர் ஐ எம் டூயிங், ஐ ஜஸ்ட் என்ஜாய் மை ஜாப். இதை நீங்க முடிவு. லிட்டில் திங்ஸ்ல தான் சுகம் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு காத்து நம்ம முகத்துல படுறது, ஒரு மண் வாசனை வர்றது, எங்கேயோ தூரத்துல மணி ஓசை கேட்கறது, ஆல் திஸ் will bring happiness inside. அதை நீங்க ரசிக்க தெரியணும், ருசிக்க தெரியணும். அப்ப ருசிச்சவனுக்கு எதுவுமே என்ன ஆகாது, விரக்தியே நமக்கு வராது. ஸோ யூ ஹேவ் டு என்ஜாய் யுவர் லைஃப் இன்டு த மோஸ்ட். நம்ம பெஸ்ட்டாக நம்ம என்ன செய்யணும், லைஃப்பை என்ஜாய் பண்ணிடணும். ஸோ கிராண்ட்மாஸ் தான் சொல்லுவாங்க, லீட் அன் இன்டென்ஸ்லி எக்ஸ்ட்ராடினரி லைஃப். நீ சாதாரண வாழ்க்கையெல்லாம் வாழ்றதுக்காக இந்த பூமியில பிறக்கல. உன் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணும்? எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும்.
யாருமே இன்னார் மாதிரி வாழவே இல்லை. ஒரு அழகான பாட்டு கூட இருக்கு இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கையை யாருமே வாழவே இல்லைன்னு சொல்லி இந்த பூமியே நம்ம மெச்சணும். அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம இருக்கணும். அது மாதிரி நம்ம வாழ்ந்து காமிக்கணும். வி ஷுட் பி a ரோல் மாடல். பாட்டு கேட்கும் போதெல்லாம் நல்லா இருக்குது, லிரிக்ஸ் நல்லா இருக்குதுன்னு நினைச்சிட்டா மட்டும் பத்தாது. அதே மாதிரி நம்ம முன் உதாரணமாக நம்ம இருக்கிறது முக்கியமானது. ரிமெம்பர் ஆல் டைம்ஸ் ஆர் நாட் த சேம். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் லைஃப். இதுவும் நம்மளை ஞாபகப்படுத்துது. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. இன்னைக்கு நீங்க மேல இருக்கீங்களா, நீங்க கீழே இறங்குவீங்கன்றத தெரிஞ்சுட்டு ஆன்டிசிபேட் பண்ணிட்டே இருக்கு. கீழே இருக்கீங்களா, கண்டிப்பா மேல போகும்போது ஆன்டிசிபேட் பண்ணிப்போம். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் லைஃப். மாற்றங்கள் ஒன்று மட்டும்தான் மாறாதது இந்த உலகத்துல. என்ன செய்யணும்? நம்ம திடமாக நம்பணும். மேக் த பெஸ்ட் ஆஃப் எவ்ரி சிச்சுவேஷன். இந்த சூழ்நிலையில பெஸ்டா நம்ம என்ன செஞ்சிடணும்? நம்ம அதை மேக் பண்றது ட்ரை பண்ணணும். கீப் யுவர் செல்ஃப் கன்ஸ்ட்ரக்டிவ்லி ஆக்கியபைட். உங்களை ஆக்கப்பூர்வமான ஏதாவது செயல்கள் நீங்க வச்சுக்கோங்க. மனசுக்கு வச்சுக்கோங்க, உங்களுடைய உணர்வுகளுக்கு வச்சுக்கோங்க, வீட்டுல பண்ற வேலையிலையும் வச்சுக்கோங்க. பிசிக்கல், எமோஷனல், மென்டல், கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க் will really help you. நான் ஒண்ணு சொல்றேன், இந்த பேண்டமிக் முடியும் போது people will watch you. நீங்க வெளியே வருவீங்கல்ல, இந்த பேண்டமிக் முடிஞ்சு உங்களை பார்க்கும் போது ஏதோ ஒரு நியூ ஸ்கில் நீங்க டெவலப் பண்ணிருக்கோம், ஏதோ ஒரு நியூ கேரக்டர், ஒரு நியூ எமோஷன் நீங்க பில்ட் பண்ணிருக்கோம். உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிசிக்கலி ஒரு சேஞ்ச் நீங்க கொண்டு வந்துருக்கோம். அது எந்த விதமான சேஞ்சுங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. யூ கேன் மேக் அ சாய்ஸ் பிகாஸ் த சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் யோர்ஸ். எப்பவுமே சுதந்திரம் உங்களுக்கு கொடுத்துருக்கனால அது உங்களுக்காக நீங்க எடுக்கப்பட வேண்டிய ஒரு முடிவு. ஐ கேனாட் மேக் இட் ஃபார் யூ. ஹெல்ப் அதர் லெஸ் ஃபார்ச்சுனேட் தேன் யுவர் செல்ஃப். உங்களை விட அந்த அளவுக்கு யோகம் இல்லாதவங்க யாராவது கண்டிப்பா இருப்பாங்க. ஏன்னா நம்ம நடுவுல இருக்கோம். நமக்கு சத்தியமா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேல நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க. கீழே இருக்கிற யாரோ ஒரு ஆளுக்கு நம்ம என்ன செஞ்சிடணும்? நம்ம உதவி செஞ்சிடணும். Learn to get over things, don't brood. வாழ்க்கையில நடந்ததெல்லாம் நன்மையாகவே நடந்ததுன்னு ஏத்துக்கிட்டு அந்த நடந்த சம்பவத்தை நம்ம கட் பண்ணிட்டு நம்ம ஃபார்வர்ட்ல மூவ் பண்றதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். இன்னைக்கு நம்ம கொரோனா பாசிட்டிவ்ங்கிற நமக்கு ரிப்போர்ட் வந்தா கூட ஓகே, சோ வாட், எல்லாருக்கும் தான் வந்துட்டு போகுது. நம்ம எல்லாரும் தான் என்ன ஆக போறோம்? இம்யூன் ஆக போறோம். அப்ப எனக்கும் வந்துருக்குது, எனக்கும் போயிடும், அதுல முடிவா இருக்கும். ஐயோ, எனக்கு போய் கொரோனா வந்துருச்சு, நான் எங்கேயுமே போலையே, யாரையுமே பார்க்கலையே, யாரையுமே தொடலையே, பரவாயில்ல. The corona virus is everywhere. Everybody will get it and you will become immune to it. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாரா. அதுல ப்ரூட் பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. கட் கவலை வரும்போதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. It will also go away. உங்ககிட்ட இருந்தா அதுவும் போயிடும். Forgive yourself and others. மிக முக்கியமானது, உங்களையும் மன்னிச்சிருங்க, மற்றவங்களையும் மன்னிச்சுக்கோங்க. Nobody is perfect. Perfect mother, perfect relationship. There are no perfect things in life. நம்ம பர்ஃபெக்டா நம்ம மேலேயே உட்கார்ந்து இருக்கோமே, கடவுள் நம்ம கீழே அனுப்பியிருக்க மாட்டாரே. கீழே அனுப்பியிருக்காருன்னா பர்ஃபெக்ட் ஆகிறதுக்காக தான் பூமிக்கே வந்திருக்கோம். டோன்ட் ஹோல்ட் கில்ட், பேர் கிரட்ஜஸ். கில்ட்டை வச்சுக்காதீங்க, இன்னொருத்தர் மேல கிரட்ஜ் வச்சுக்காதீங்க. அவரும் தப்பு பண்ணாரா, அவர் நிலைமை என்னவோ அவர் பண்ணிட்டாரு, போறாருப்போ விட்டு தொலைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பாரம் இல்லை. உங்களுக்கு பாரம் இல்லாம நீங்க நடக்கிறதுக்கு, தரணிலிருந்து உள்ளுக்குள்ள உங்களுடைய கேரக்டரை நீங்க பில்ட் பண்றதுக்கு forgive and let go of people. நீங்க அவங்களை விட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது மாறிடும். Give yourself positive auto suggestions. உங்களுக்கு நீங்க ஆட்டோ சஜஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. I can handle it, I can do it, I can do, I am good at this, I have a good memory. உங்களுக்கு நீங்க ஆட்டோ சஜஷன்ஸ் என்னால முடியும், எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா, இந்த ஒரு வார்த்தையை உங்க வாழ்க்கையில கஷ்டம் வரும்போதுலாம் சொல்லி பாருங்களேன். எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் மழை போல இருக்கிற கஷ்டத்தை கடுகு மாதிரி மாற்றுறது நமக்குள்ள இருக்கிற ஆட்டோ சஜஷன்ல தான் இருக்கு. So good luck to all of you. You have the internal power to transmute and transform your life to greater heights. So Atma Namaste. Thank you all for being wonderful listeners. So உங்க எல்லாருக்கும் வாழ்க்கையில வெற்றியும் சந்தோஷமும் எக்கச்சக்கமான சக்தியும் உங்களுடைய லைஃப்ல எப்பவுமே இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல கடவுள்கிட்ட நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கலாம். Let us finish off the session with a small prayer. Before we close the session, please close your eyes. Feel the divine presence of God all around you. உங்களை சூழ்ந்த இறைவனின் சக்தியை நீங்கள் உணர்ந்து பாரு. நீங்க நுகர்ற காத்துல இருந்து, நீங்க உணர்ற காத்துல இருந்து, உங்களை சுத்தியும் உள்ளேயும் இருக்கிற காத்துல நீங்க உணர்ந்து பாருங்க. இந்த காத்தை நீங்க உணர்ற மாதிரி இறை சக்தி உங்களை சூழ்ந்திருக்கின்றது. நீங்கள் இறை சக்தியினாலே வாழ்கிறீர்கள். இறை சக்தி உங்களுக்குள்ளும் இருக்கின்றது, வெளியும் இருக்கின்றது. உங்களை செயல்பட வைப்பதும் இந்த சக்தியே.
இந்த சக்தியுடன் நாம் ஒன்றிணைய முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல பரபிரம்மனை குறித்தும், தெய்வீக தாய், தெய்வீக தந்தை இவர்களை குறித்தும், குரு கிராண்ட் மாஸ்டர் சோவா ஃபாக்ஸ் சூரி அவர்களை குறித்தும், அனைத்து குருமார்களை குறித்தும், நம்மை நல்ல பாதையில் வழிநடத்தி செல்லும் கண்ணுக்கு தெரியாத தேவர்களை குறித்தும், உயர்ந்த ஞானிகள் முனிவர்களை குறித்தும், நமது உயர் ஆத்மாவை குறித்தும் எங்கள் அனைவருக்கும் இந்த அற்புதமான வாய்ப்பினை தந்தமைக்கு நன்றி. எங்களுக்குள் இருக்கும் ஆற்றல்களை எங்களுக்கு நீங்கள் தூண்டி அமைத்தமைக்கு நன்றி. எங்களின் சக்திகளை எங்களை உணர வைத்தமைக்கு நன்றி. எங்களை மேன்மைப்படுத்தியமைக்கு நன்றி. நற்குணங்களை எங்கள் இயல்பாக பண்பாக நீங்கள் மாற்றி அமைப்பதற்கு தேவையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீங்கள் அமைத்துக் கொடுத்தமைக்கு நன்றி. நல்ல மனிதர்களை நாங்கள் தொடர்ந்து எங்கள் வாழ்நாளில் சந்தித்து எங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றி அமைப்பதற்கு எங்களையும் ஒரு கருவிகளாக நீங்கள் தேர்ந்தெடுத்தமைக்கு நன்றி. எங்களுடன் கீழ் இருக்கும் அனைவருக்கும் தோள் கொடுக்கும் ஒரு தோழராகவும், அவர்களை ஏற்றிவிடும் ஒரு ஏணியாகவும் எங்களை நீங்கள் பயன்படுத்தியமைக்கு நன்றி. இறைவா, எங்களை நல்வழிப்படுத்தி உங்கள் வசம் எங்களை ஏற்றுக்கொண்டமைக்கு மனமார்ந்த நன்றி. ஆன்மீக முன்னேற்றத்தையும் ஆன்மீக பாதுகாப்பையும் எங்கள் அனைவருக்கும் நீங்கள் வழங்கியமைக்கு நன்றி. நன்றி. முழு நம்பிக்கையுடன் we thank you in full faith. Inhale the divine blessing. Exhale. Be aware of your whole body. உங்கள் முழு உடலிலும் உங்கள் கவனம் வையுங்கள். Again, feel the presence of air around you. Feel the presence of air inside you. Equate the air around you and inside you with divine energy. தெய்வீக பிரசன்ஸையும் நீங்கள் உணர்ந்து பாருங்கள். When you're comfortable, you may gently open your eyes.